ரிசோர்ஸஸ் அண்ட் டெவலப்மெண்ட்டு ஜியாகிரபியில் ஃபர்ஸ்ட் சாப்டர் ரொம்ப வெயிட்டேஜ் உள்ள சாப்டரு. சிபிஎஸ்சியில் 10th ஸ்டாண்டர்டில் நிறைய ஃபேக்ட்ஸ் இருக்கும், நிறைய விஷயங்கள் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதை வந்து சிம்பிளாக எப்படி வந்து டக்குன்னு நம்ம வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக எப்படி வந்து அதை நம்மளுக்கு புரிய வைக்கிறது, அட் தி சேம் டைம் வந்து எதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. நான் சார் 2-3 விஷயங்கள் ட்ரை பண்ணியிருக்கேன் இங்கே. என்னென்னா பிரான்ச் டயக்ராம்ஸு, ஃப்ளோ சார்ட்ஸு அந்த மாதிரி ட்ரை பண்ணியிருக்கேன். இன்னொன்று என்னென்னா கொஸ்டின் அண்ட் ஆன்சர் ஃபார்மேட்டில் ட்ரை பண்ணியிருக்கேன். அந்த கான்செப்டை உங்கள் என்சிஆர்டியில் கொடுத்த கான்செப்டை அப்படியே கொஸ்டின் அண்ட் ஆன்சராக பார்த்து அதில் வந்து என்ன ஆன்சர் எழுதுனா கரெக்டாக இருக்கும், என்னென்ன பாயிண்ட்ஸ்லாம் கவர் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி சிலது ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ எதுக்கெல்லாம் வந்து ரொம்ப அதிகமான கண்டென்ட் இருக்கோ அதை வந்து கொஸ்டின் ஆன்சராக மாற்றிருக்கேன். எதெல்லாம் வந்து ஃப்ளோ சார்ட்டாக மாற்ற முடியும், எதெல்லாம் பிக்டோரியலாக மாற்ற முடியும், பியூட்டிஃபுல்லாக உங்களோட விஷுவலைசேஷனுக்கு சாயில்ஸு ஃபார் எக்ஸாம்பிள், அதுக்கப்புறம் சாயில்ஸு, அப்புறம் வந்து காதர், பாங்கர், அப்புறம் வந்து உங்களுக்கு பாபர், தெராய், பீட்மாண்ட் பிளெயின்னா என்ன, அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ஃப்ளட் பிளெயின்ஸ்னா என்ன, இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு வந்து பிக்டோரியல் ஃபார்மேட்டில் காட்டுறதுக்கும் வந்து வழி பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து ஒரு மிக்சடு, கொஞ்சம் நேரம் ஒர்க் பண்ணி பண்ணது. இப்போ வந்து நம்ம உடனே உள்ளே போய் பார்க்கும்போது சார் ரிசோர்ஸஸில் 100% இந்த டெஃபினேஷன் வந்து 2 மார்க்கரில் எப்பவுமே கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 2 மார்க்கரில் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரொம்ப பாப்புலர் கொஸ்டின். ரிசோர்ஸ்னா என்ன, வாட் யூ மீன் பை ரிசோர்ஸ் அப்படின்னு கேட்டால், ஒரு ஹியூமனோட நீடுக்கு ஏற்ற மாதிரி, ஹியூமனோட தேவைக்கு ஏற்ற மாதிரி, ஒரு மனுஷங்களோட தேவைக்கு ஏற்ற மாதிரி ஒரு விஷயம் உபயோகப்படுதுன்னா அதை நம்ம ரிசோர்ஸ்ன்னு சொல்கிறோம். இப்போது இவர் டெய்லி வாழ்கிறதுக்கு சாஸ்வத்துக்கு வந்து ராக்கெட்டு இல்லைன்னா வந்து ஐபிஎம் மெயின் ஃப்ரெண்ட்ஸ்லாம் தேவையில்லை டெய்லி வாழ்க்கை வாழ்கிறதுக்கு. ஸோ அவரோட நீட் அது இல்லை. ஆனால் அதே ஐஎஸ்ஆர்ஓ சயின்டிஸ்டோட டெய்லி நீட் என்ன, ராக்கெட்டு. ஸ்பேஸ் ரிசர்ச்சில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே வந்து அந்த ராக்கெட்ஸு இல்லை ராக்கெட் லான்ச்சர்ஸ், லான்ச்சிங் வெஹிக்கிள்ஸ் இதெல்லாம் வந்து டெய்லி நீட்ஸ் அவங்களுக்கு. புரியுதுங்களா? ஃபிஷர்மேனுக்கு எப்படி வந்து ஆங்கர்லாம் வந்து ரொம்ப வந்து டெய்லி நீடோ அதே மாதிரி ஒருத்தருக்கும் ஒரு டெய்லி நீடு. இப்போ நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க, உங்களோட டெய்லி நீடு மோஸ்ட்லி என்னவா இருக்கும், புக்ஸு, பென்ஸு, ஸ்டேஷ்னரி. கரெக்டா? இதே நீங்கள் வந்து ஒரு 70 வயசு தாத்தானா என்ன பண்ணுவீங்க, டெய்லி நீடு என்னவா இருக்கும், ஒரு கையில் பிடிக்கிற ஒரு குச்சி, அப்புறம் டேப்லெட்ஸு, டாக்டர். ஸோ அங்கெல்லாம் வந்து டாக்டர் வந்து ரிசோர்ஸ், அங்கே டேப்லெட் வந்து ரிசோர்ஸ். புரியுதுங்களா? எப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு ஒரு தேவை இருந்தால், அந்த நீடு இருந்தால் மட்டும் பத்தாது, அது கல்ச்சரலி அக்செப்டபுளாக இருக்கணும். உனக்கு பீஃப் சாப்பிட்றது வந்து பிடிக்கலாம், ஆனால் நீ பிறந்தது பிராமின் ஃபேமிலியாக இருந்திருக்கலாம். உனக்கு செப்பரேட்டாக பிடிக்குதுன்னு சொல்லிட்டு அம்மா எனக்கு பீஃப் சமைச்சு கொடுன்னு யார்கிட்ட கேட்க முடியாது. அந்த பிராமின் ஃபேமிலியில் பிறந்த அம்மா அப்பா கிட்ட நீங்கள் வந்து போய் கேட்க முடியாது. இட் இஸ் நாட் கல்ச்சரலி, அது உன்னோட நீடு. பீஃப் பர்கர்ன்றது உன்னோட நீடு. பட் ஆனால் என்ன ஆகுது, கல்ச்சரலி நாட் அக்செப்டபிள். அதே மாதிரி முஸ்லிம்ஸ், நீங்க போர்க் ஈட்டிங் இஸ் நாட் அக்செப்டபிள், ஹராம்னு வாங்க. சரிங்களா? ஸோ தட் நீட், சாப்பாடு இல்லைன்றதுக்காக அவனுக்கு நீடு வந்து ஃபுட்டு, அதுக்காக அவன் போர்க் சாப்பிடணும். புரியுதுங்களா? கல்ச்சரலி அக்செப்டபிளா இருக்கணும், அந்த நீடு வந்து கல்ச்சரலி அக்செப்டபிளா இருக்கணும். அதே மாதிரி ஒரு நீடு இருக்கு எனக்கு, ஆனா அந்த நீடு வந்து ரொம்ப கஷ்டம். டெக்னிக்கலி இட் இஸ் நாட் ஆக்சசிபிள், டெக்னாலஜிக்கலி இட் இஸ் நாட் அஃபோர்டபிள். புரியுதுங்களா? எக்கனாமிக்கலி இட் இஸ் நாட் அஃபோர்டபிள், ஆக்சசிபிள். அதை வந்து நான் வந்து அந்த பொருளை வாங்குறதுக்கு நீங்க ஒரு பர்கர் வந்து 200 ரூபானா வாங்குவீங்க, மெக்டொனால்ட்ஸ்ல 2000 ரூபாய் வச்சா வாங்குவீங்களா? இட் இஸ் நாட் எக்கனாமிக்கலி வயபிள். புரியுதுங்களா? ஒரு ரிசோர்ஸ்ன்றது வித்தின் த ரீச்சா இருக்கணும், ஸ்பெண்டிங் ரீச்சா இருக்கணும், அது வந்து வித்தின் த லிமிட்ல இருக்கணும் செலவு பண்றது. புரியுதுங்களா? அதே மாதிரி டெக்னிக்கலி இட் ஷுட் பி லைக் அவைலபிள். புரியுதுங்களா? டெக்னாலஜிக்கலி ஒரு கார் இருக்கு, ஈஸியா ஓட்டுற மாதிரி இருந்தா அதை நீங்க வாங்குவீங்க. ரொம்ப காம்ப்ளிகேட்டடா இருந்தா யூ ஒன்ட் பை, ரைட்? So technically it is like, you know, there is a need for a car, but if that car is complicatedly made, இப்ப பாரு நிறைய பேரு பாட்டிமார்களுக்கெல்லாம் ஆண்ட்ராய்ட் டிவி ஆன் பண்றதுக்கு பேரனோ பேத்தியா வந்தாகணும் டெய்லி. பார்த்துட்டு இருக்கீங்களா? ஏன்னா ஆண்ட்ராய்ட் டிவியை போயிட்டு திரும்பி அதுல HDMI போர்ட்டுக்கு போய் அதை டிவியோடது ஆக்சஸ் பண்ணி அவங்களுக்கு டிவி வச்சு கொடுக்கணும். இல்லைன்னா அவங்களுக்கு வந்து டைரக்டா அதுல சோர்ஸ்ல போயிட்டு அந்த இன்புட்டை எடுக்க தெரியாது அவங்களுக்கு. HDMI 1 HDMI 2 டிவியா, they cannot. ஃபேவரட்ஸ்ல போயிட்டு கூட கிளிக் பண்ண கூட தெரியாது.
ஏன்டா இந்த மாதிரி ஒரு டிவி வாங்கினீங்கன்னு வேற திட்டிட்டு இருப்பாங்க. சாதாரணமா டிவியை விற்கிறது இல்லையான்னு கேட்பாங்க. பிகாஸ் இட் இஸ் நாட் டெக்னிக்கலி ஆக்சசபிள். புரியுதுங்களா? அவங்களுக்கு நீட் என்ன டிவி பார்க்கறது. ஆனா அதுக்கு அந்த மாதிரி காம்ப்ளிகேட் பண்ணா தேர் கெட்டிங் இரிட்டேட்டட். பட் ஆனா எவல்யூஷன் வேற மாதிரி போயிட்டு இருக்கு. எவல்யூஷன் வேற மாதிரி போகுது. ஸோ ரிசோர்ஸ் இஸ் நத்திங் பட் according to human needs, anything that is required for you, everything for a human need. ஒரு மனுஷனோட தேவைக்கு எதெல்லாம் தேவையோ அதெல்லாமே ரிசோர்ஸ். ஆனா அது வந்து கல்ச்சரலி அக்செப்டபிளா இருக்கணும், டெக்னிக்கலி ஆக்சசபிளா இருக்கணும், எக்கனாமிக்கலி அஃபோர்டபுளா இருக்கணும், வயபிளா இருக்கணும். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ anything you get from the environment, you can transform it through technology, and for that you need an institution. ஒரு இன்ஸ்டிடியூஷன் இருக்கணும், ஒரு என்விரான்மெண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் பிசிக்கலி என்விரான்மெண்ட் காட்டன். காட்டன் வந்து எங்கிலேருந்து வாங்குறீங்க? சாயில்லேருந்து நம்ம காட்டன் எடுக்கிறோம், அக்ரிகல்ச்சர் என்விரான்மெண்ட்லேருந்து. டெக்னாலஜி என்ன? அதை எடுத்து நீ யான்லாம் பண்ணுவீங்க, இதெல்லாம் பண்ணுவீங்க. அதுக்கு என்ன இன்ஸ்டிடியூட் தேவை? யூ நீட் எ ஸ்பின்னிங் மில். யானு ஸ்பின்னிங் மில்லாம் தேவை. திருப்பூர்ல மில்லாம் தேவை டிஷர்ட்டா மாத்துறதுக்கு. புரியுதுன்னு நினைக்கிறேன். ஸோ திஸ் இஸ் வாட் இதுல நான் ரொம்ப நேரம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு காரணம் இருக்கு. அதே மாதிரி எல்லா எலிமெண்ட்ஸ் ஆஃப் தி நேச்சர் நீங்க ரிசோர்ஸா மாத்தலாம். பஞ்சபூதங்கள் 5 எலிமெண்ட்ஸை யூ கேன் கன்வெர்ட் இன்டு யுவர் நீட், அந்த நீட்ஃபுல் ரிசோர்ஸா மாத்தலாம். ஆனா அது டெக்னாலஜிக்கலி அக்சசபிளா இருக்கணும், எக்கனாமிக்கலி ஃபீஸிபிளா இருக்கணும், அண்ட் கல்ச்சரலி அக்செப்டபிளா இருக்கணும். சரிங்களா? ஸோ இந்த டயக்ராமும் பார்த்துட்டீங்க. இப்போ அடுத்ததுக்கு வரும்போது டைப்ஸ் ஆஃப் ரிசோர்ஸஸ்க்குன்னு வருவீங்க. டைப்ஸ் ஆஃப் ரிசோர்ஸஸ்க்குன்னு வரும்போது இதுதான் உங்களோட டைப்ஸ் ஆஃப் ரிசோர்ஸஸ் மொத்தம். ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். பாப்புலர் 5 மார்க்கர் ஆர் இது இண்டிவிஜுவலா 1 2 மார்க்கர் 3 மார்க்கர்ல கேட்கறது கூட வாய்ப்பு இருக்கு. ரொம்ப சீக்கிரமா சொல்றேன், காம்ப்ளிகேட் இந்த வேர்ட்ஸை மட்டும் டக்குன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அக்கார்டிங் டு தி ஆரிஜின்ன்றது அதோட பர்த் ஏற்ற மாதிரி, அது எங்கிருந்து வந்துச்சு, அதோட சோர்ஸ் ஆரிஜின். பயோட்டிக் அப்படின்னா விச் ஹேஸ் லைஃப் ஃபார்ம். ஏபயோட்டிக்னா விச் டஸ் நாட் ஹேவ் லைஃப் ஃபார்ம். பயோட்டிக் பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஹியூமன்ஸ், லிவிங் பீயிங்ஸ், ஃப்ளோரா, ஃபானா. ஃப்ளோரா அண்ட் ஃபானா, விலங்குகள் இல்லை மரங்கள் செடிகள் எல்லாமே. சரிங்களா? உயிரினங்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு பயோட்டிக்ல வந்துடும். ஏபயோட்டிக் மினரல்ஸ், லைட்டு, சாயிலு, மெக்னீசியம், கால்சியம், சல்ஃபர், உங்களோட பீரியாடிக் எலிமெண்ட்ஸ்ல இருக்கிற எல்லாம் 118 எதுல வரும்? ஏபயோட்டிக்ல வரும். ஏபயோட்டிக்ல வரும். ஸோ பயோட்டிக் அண்ட் ஏபயோட்டிக் ரிசோர்சஸ். அதே மாதிரி எக்ஸாஸ்டபிலிட்டியில பார்க்கும்போது, எக்ஸாஸ்டபிலிட்டி அப்படின்னா மொத்தமா முடிவடைகிறது அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? தீர்ந்து போறது அப்படின்வாங்க. சரிங்களா? அப்படின்னா ரினியூவபிள் சோர்ஸ், நான் ரினியூவபிள் சோர்ஸ். நேற்று கேட்டான், நேற்று இந்த கொஸ்டினை கேட்டு விட்டான். எங்க? ரினியூவபிள் அண்ட் நான் ரினியூவபிள், கன்வென்ஷனல், நான் கன்வென்ஷனல் கேட்டு விட்டான். எங்க? போர்டில். சரிங்களா? ரினியூவபிள் சோர்சஸ் எப்படின்னா, ஒரு ரிசோர்ஸை நான் யூஸ் பண்றேன் சார், அது தண்ணியா இருக்கலாம் சார், இல்லைன்னா வந்து அது கோலா இருக்கலாம் சார், கோலா இருக்கலாம் சார், இந்த மாதிரி சன்லைட்டா இருக்கலாம் சார், இல்லைன்னா டைடல் எனர்ஜி, வேவ் எனர்ஜியா கூட இருக்கலாம் சார். அது இந்த ரிசோர்ஸை நான் யூஸ் பண்ண போது சார், என்னோட யூசேஜ் அதிகப்படுத்தினாலும் அது சீக்கிரமா என்ன ஆகும் சார்? ரினியூ ஆயிரும், சீக்கிரமா ரீசார்ஜ் ஆயிரும். நான் வந்து யூசேஜை விட ரீசார்ஜ் வந்து ஃபாஸ்டாகவும் ஆகும். யூசேஜ் நான் பண்ணா கூட ரீசார்ஜ் ரினியூவல் ரொம்ப ஃபாஸ்டா ஆகும். இன்னைக்கு வந்து சன்லைட்டை யூஸ் பண்ணி நான் சோலார் பேனல்ல சார்ஜ் பண்ணிட்டேன் சார் பகல் ஃபுல்லா, நான் நைட்டு ஃபுல்லா அதை யூஸ் பண்ணிட்டேன் சார், திரும்பி அடுத்த நாள் காலையில் திரும்பி சன்லைட் வந்து திரும்பி ரீசார்ஜ் பண்ணிடுச்சு சார், நான் எதுவுமே பண்ண தேவையில்ல சார், அது ஆட்டோமேட்டிக்கா சன்லைட் வருது, ரீசார்ஜ் ஆகுது சார். தண்ணி சார், நான் தண்ணியை யூஸ் பண்றேன் சார், மேல தண்ணி வந்துகிட்டே இருக்கு சார், ஆத்துல நான் யூஸ் பண்றேன், அதுவும் வந்துகிட்டே இருக்கு சார், கிளேசியர் மெல்ட் ஆகுது, தண்ணி வருது சார். புரியுதுங்களா? அவ்வளோ ஈஸியா ரீசார்ஜ் ஆகுது சார். இது எல்லாமே நான் ரினியூவபிள் சோர்சஸ் சொல்லுவேன். நான் ரினியூவபிள், நான் கோல் எடுத்துக்கிட்டே இருக்கேன் சார், ஆனா கோல் டக்குன்னு வரமாட்டேங்க சார். ஏன்னா அந்த கோல் வந்ததுக்கே மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ் ஆகிதான் அந்த கோல் வந்து கம்பாக்ஷன் வழியாக கம்ப்ரெஷனல் ஃபோர்ஸஸ் ஆக, ஒரு காலத்துல அந்த இடத்துல வந்து காடு இருந்தது, அந்த காடு பரி ஆயிட்டு, அந்த பரி ஆனது வந்து கம்பாக்ஷன் அண்ட் ஹையஸ்ட் ப்ரெஷருக்கு உண்டானதால அது கோல் நிறக்கரியா மாறி இருக்கு. இப்ப அந்த கோல் வேணும்னா
அந்த கோல் வேணும்னா நீங்க வந்து சுரண்டிடலாம். சுரண்டிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் திரும்பி ரினியூ ஆகிறதுக்கு இட் டேக்ஸ் so much of years. So usage is more than the renewable time. Usage is more than the renewable time. அப்ப அது என்னன்னு சொல்லுவோம் நம்ம? நான் ரினியூவபிள் சோர்சஸ் சொல்லுவோம். கோல், பெட்ரோலியம், க்ரூட் ஆயில். க்ரூட் ஆயில்லாம் இன்னும் உலகத்துல 53 வருஷத்துக்கு தான் க்ரூட் ஆயில் இருக்கான். அதுக்கப்புறம் நீங்க க்ரூட் ஆயில் யூஸ் பண்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. இதே மாதிரி யூஸ் பண்ணிட்டே போனா அதனாலதான் இவி வெஹிக்கிள்ஸ்க்குலாம் ஷிஃப்ட் ஆயிருக்காங்க. அதனாலதான் என்ன பண்ணிருக்காங்க, இவி வெஹிக்கிள்ஸ்க்குலாம் ஷிஃப்ட் ஆகி நிறைய ரினியூவபிள் எனர்ஜி சோர்சஸ்க்குலாம் மாறுறாங்க. சோலாரு, ஜியோ தெர்மல், விண்ட் எனர்ஜி, வேவ் எனர்ஜி, புரியுதுங்களா, ஹைட்ரோ தெர்மல் எனர்ஜி, இந்த மாதிரிலாம் மாறுறதுக்கு காரணம் என்ன? யூ cannot யூஸ் நான் ரினியூவபிள் சோர்சஸ் சோ பிக் வே. யூஸ் பண்ணீங்கன்னா ஃபியூச்சர்ல கோல்ன்றது உங்க பிள்ளைங்க பார்க்கவே மாட்டாங்க. கோல்னா எப்படி இருக்கும்பா காட்டுப்பா அப்படின்னு, புரியுதுங்களா? அது பிளாக் கோல்டுன்னு கூப்பிடுறாங்க, நிஜமாலேயே கோல்டு விலைக்கு விற்கும் கோல். சரிங்களா? சோ அடுத்தது ஓனர்ஷிப். ஒரு ரிசோர்ஸ் அதோட ஓனர்ஷிப்பை பொறுத்து கூட நம்ம அதை வந்து கிளாசிஃபை பண்ணலாம். ஓனர்ஷிப்னா என்ன அப்படின்னா, அந்த ரிசோர்ஸை யாரு உரிமை கொண்டாடுறா, யாருகிட்ட பர்மிஷன் கேட்டு அந்த ரிசோர்ஸை நம்மளால யூஸ் பண்ண முடியும். புரியுதுங்களா? அந்த ரிசோர்ஸ் யாரு வந்து உரிமை கொண்டாடுறாங்க, யார் அதுக்கு ஓனரு. அதுக்கப்புறம் இன்னொரு பாயிண்ட் என்ன சொன்னேன், யாருகிட்ட பர்மிஷன் கேட்டு அதை கை வைக்க முடியும். புரியுதுங்களா? ஃபார் எக்ஸாம்பிள், தருண் வந்து நுளம்பூர்ல ஒரு 2 வீடு வச்சிருக்கான்னு வச்சுக்கோ. அந்த வீட்டுக்கு முன்னாடி 2 பென்ஸ் கார் வச்சிருக்கான்னு வச்சுக்கோ. அந்த பென்ஸ் காரை தோணும்னா யாருக்கிட்ட பர்மிஷன் கேட்கணும்? அது யாரோட ப்ராப்பர்ட்டி? இண்டிவிஜுவல் ப்ராப்பர்ட்டி. இவரு வயல் வச்சிருக்காரு, தோப்பு வச்சிருக்காரு, அதுல 2 கிணறு வச்சிருக்காரு. அந்த கிணறுல இருந்து மோட்டர் போட்டு தண்ணி எடுக்கணும்னு யாரை கேட்கணும்? தருணா தான் கேட்கணும். இவர் கோழி பண்ணை வச்சிருக்காரு, மீன் பண்ணை வச்சிருக்காரு, யாருக்கிட்ட கேட்கணும்? அவர்கிட்ட தான் கேட்கணும். அதே கிணறு சமூக கிணறுன்னு நினைச்சுக்கோங்க, கம்யூனிட்டி இது, வில்லேஜ் இதுன்னு நினைச்சுக்கோங்க. இவர்கிட்ட கேட்கணுமா? யார் வேணாலும் போய் தண்ணி எடுக்கலாம். அதுதான் கம்யூனிட்டி ஓனர்ஷிப். இன்னொன்னு பெஸ்ட் எக்ஸாம்பிள் கம்யூனிட்டி ஓனர்ஷிப்புக்கு, நல்லா கவனிங்க, சோஷியல் ஃபாரஸ்ட். சோஷியல் ஃபாரஸ்ட்னா புறம்போக்கு இடம் இருக்கும், நிறைய இடம் கம்முன்னு கிடக்கும், யாருமே எந்த பயிரும் எதுவுமே போட்டிருக்க மாட்டாங்க. அது ஃபேலோ லேண்ட்னு கூட சொல்லலாம். ஃபியூச்சர்ல நான் யூஸ் பண்ணுவேன் அந்த வேர்டை. அது என்னன்னு சொல்லலாம்? ஃபேலோ லேண்ட். ஃபேலோ லேண்ட்னா 1 வருஷத்துல இருந்து 4-5 வருஷத்துக்குள்ள, 1 வருஷத்துக்கு மேல ஆகி போச்சு அதை பயன்படுத்தி, சரிங்களா, அன்கல்டிவபிள் லேண்ட்னுவாங்க. இப்போதைக்கு கல்டிவேஷன் பண்ணல. இதுக்கு முன்னாடி கல்டிவேஷன் பண்ணிட்டு இருந்தாங்க. நவ் இட் இஸ் நாட் கல்டிவேட்டட். ஒரு பர்டிகுலர் டைம் தாண்டிடுச்சுன்னா அதை வந்து ஃபேலோ லேண்ட்னு சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? ஃபேலோ லேண்ட். FALLOW. உங்களோட இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அது, ஃபியூச்சர்ல வரும் இதே சாப்டர்ல. இந்த ஃபேலோ லேண்ட்ல எல்லாருமே சேர்ந்து என்ன பண்றாங்க, சார் நம்ம எல்லாருமே சவுக்கு மரம் போடுவோம், அதுல சவுக்கு மரத்தை போட்டு சவுக்கு மரத்தை வந்து 1 வருஷம் 2 வருஷத்துல வித்துட்டோம்னா அந்த காசை வச்சு நம்ம திருவிழா ஓஹோன்னு கொண்டாடலாம் சார் நம்ம கோயிலுக்கு அப்படின்றாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த சவுக்கு மரம் எல்லாருக்கும் சேர்ந்தது, ஊருக்கே சேர்ந்தது. அதுல வர ரெவன்யூ யாருக்கு சேர்ந்தது? ஊருக்கே சேர்ந்தது. இது பேர் சோஷியல் ஃபாரஸ்ட்ரின்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? சோஷியல் ஃபாரஸ்ட்ரி. அப்புறம் நேஷனல் ரிசோர்சஸ்னா உங்களுக்கே தெரியும். ரயில்வேல போயிட்டு இது என்னோட ப்ராப்பர்ட்டின்னு வாங்க முடியாது. பஸ், சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருக்கிற ரயில்வேஸ், போர்ட்ஸ், ஏர்போர்ட்ஸ், சீபோர்ட்ஸ், இதெல்லாம் யாருது? அதே மாதிரி ஃபாரஸ்ட்ல யாருது? கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட். புரியுதுங்களா உங்களுக்கு? அதுல போய் கேட்க முடியாது. இன்டர்நேஷனல் ரிசோர்சஸ்ன்னு வரும்போது நல்லா கவனிங்க, நம்ம இன்டர்நேஷனல் வாட்டர்ஸை பத்தி தான் அதிகமா பேசுவோம், ஓஷன். சரிங்களா? இந்தியால இருந்து ஃபார் எக்ஸாம்பிள், இது வந்து இந்தியாவோட கோஸ்டல் லைன் நினைச்சுக்கோங்க. இந்தியால இருந்து ஆரம்பிச்சு ஒரு 200 நாட்டிக்கல் மைல்ஸ் வரைக்கும், நாட்டிக்கல் மைல்ஸ்னா வந்து மெஷர்ட் இன் தி ஓஷன், அதுக்கு வந்து அந்த மைல்ஸ் வந்து நாட்டிக்கல் மைல்ஸ்னு சொல்லுவாங்க. 200 நாட்டிக்கல் மைல்ஸ் வரைக்கும் இந்தியாவோட எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோன்னு வாங்க. எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோன் அப்படின்னா அதுல இருக்கிற ரிசோர்ஸ் எல்லாமே நம்ம யூஸ் பண்றதுக்கு நம்மளுக்கு உரிமை இருக்கு. அதுல மெக்னீசியம் கிடைக்குது, கால்சியம் கிடைக்குது, சோடியம் குளோரைடு கிடைக்குது, மீன் கிடைக்குது. நம்ம யாரையும் கேட்க தேவையில்ல. ஆனா அது தாண்டிருச்சுன்னா யாருதுன்னு முடிவு பண்றவங்க UNCLOS ஒரு ஏஜென்சி இருக்கு. யுனைடெட் நேஷன்ஸ் கன்வென்ஷன் ஆன் லா ஆஃப் தி சீஸ். யுனைடெட் நேஷன்ஸோட ஸ்பெஷலிஸ்ட் ஆர்கனைசேஷன்.
அவங்க தான் அந்த ஓஷன்ஸ் எல்லாம் வந்து மானிட்டரிங் பண்ணி சூப்பர்வைஸ் பண்றவங்க, யாருக்கு எங்க உரிமை இருக்குன்னு சொல்றவங்க. புரியுதுங்களா? சோ டெக்னிக்கலா இன்டர்நேஷனல்னா என்ன அர்த்தம்? நீ போயிட்டு அண்டார்டிகால ஏதோ ஒரு வேலையை பார்க்க கூடாது, நீ போயிட்டு ஆர்க்டிக்ல ஒரு வேலையை பார்க்க கூடாது, சதர்ன் இந்தியன் ஓஷன்ல ஒரு வேலையை பார்த்துட்டு இருக்க கூடாது. எதை பண்ணாலும் அந்த ஆர்கனைசேஷன்ஸ் கிட்ட நீங்க என்ன பண்ணணும்? பெர்மிஷன் கேட்டு, அதுக்கப்புறம் தான் உன்னோட ஜோன் எதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு, அதுக்கப்புறம் தான் அந்த ரிசோர்ஸ்ல கையே வைக்க முடியும். புரியுதுங்களா? இன்டர்நேஷனல் ஓனர்ஷிப்புக்காக சொன்னேன். ஸ்பேஸ் கூட அதே மாதிரிதான். எந்த வெசல் நீங்க வந்து பார்த்தாலும் நேவல்ல ஒரு கடல்ல ஒரு வெசல் நிக்குது அப்படின்னா, வெசல்னா ஷிப்பு நிக்குது அப்படின்னா ரேடார்ல வந்துடும். அது யாருன்றது நீ ரிப்போர்ட் பண்ணலன்னா அது ஈரான் ஷிப்புன்னு நினைச்சிட்டு அடிச்சாலும் அடிச்சிருவாங்க இப்ப இருக்கிற நிலைமையில. புரியுதா? இப்படிதான் அடிச்சாங்க. இந்தியா கோஸ்ட் பக்கத்துல இருக்கிற ஈரானியன் ஷிப்பை அடிச்சிட்டாங்க பாத்தீங்களா? நம்ம பக்கத்துல அடிச்சாங்க போதே அதே தான். ஸோ 200 நாட்டிக்கல் மைல்ஸ்னா நீங்க என்ன வேணாலும் எடுக்கலாம்னு பாயிண்ட் இல்லை, கடலை கெடுக்காம எடுக்கணும். புரியுதா? 200 நாட்டிக்கல் மைல் குத்தாங்கன்னு சொல்லிட்டு அங்க போய் குத்தகையெல்லாம் எடுக்கிறது வந்து மொத்தமா வித்துறக்கூடாது. ஸோ அது வந்து யூ கேன் யூஸ் இட் ஃபார் நேச்சுரலி. இந்தியா வந்து 12 நாட்டிக்கல் மைல்ஸ் தான் போக முடியும். இந்தியன் டெரிட்டரி 12 நாட்டிக்கல் மைல்ஸ். ரிசர்ச் பர்பஸ்க்காக போகும்போது உங்களுக்கு ஹேவ் பர்மிஷன்ஸ். அண்ட் ஃபிஷிங்னு போகணும்னா யூ ஹேவ் ஒன்லி 12 நாட்டிக்கல் மைல்ஸ். அதே மாதிரி ஸ்ரீலங்காவோட 12 நாட்டிக்கல் மைல்ஸ்குள்ள இருக்கிறவங்க, ஸ்ரீலங்காலேருந்து 12 நாட்டிக்கல் மைல்ஸ் வரைக்கும் என்னது? ஸ்ரீலங்கா. அதுக்குள்ள போவாங்க. அதுதான் பெரிய பிரச்சனை. புரியுதா? அவனோட 12 நாட்டிக்கல் மைல்ஸ்குள்ள போகக்கூடாது. ஏன்னா அங்க நிறைய மீன் கிடைக்கும் தம்பி. அதான் பிரச்சனை. இங்க ஃபுல்லா இந்தியன் பாப்புலேஷன் பிடிச்சிடுறாங்க, ஸ்ரீலங்கன் பாப்புலேஷன் கம்மியா மீன் பிடிப்பாங்க. அதனால அதிகமா கிடைக்குதுன்னு ஆசைப்பட்டு கொஞ்சோண்டு கிராஸ் ஆனால் நம்ம ஆளுங்க பிடிச்சிடுறாங்க. 12 நாட்டிக்கல் மைல்ஸ் இஸ் எக்ஸாக்ட்லி, டெசிமலோட சொல்லணும்னா 22.222. 1 நாட்டிக்கல் மைல்ஸ் இஸ் 1.8 தெரியும். நான் பெர்ஃபெக்டா சொல்லணும்னா 22.2224. அப்புறம் இது வந்து மோஸ்ட் கன்ஃபியூசிங் ஏரியா. ஒரு ரிசோர்ஸ் வந்து எந்த அளவுக்கு டெவலப் ஆயிருக்கு அப்படின்னு வந்து கேட்பாங்க. எவ்வளோ டெவலப் ஆயிருக்கோ அதை ஏற்ற மாதிரி அந்த வந்து நம்ம வந்து அந்த ரிசோர்ஸை வந்து கிளாஸிஃபை பண்ணோம். அதோட டெவலப்மெண்ட் ஸ்டேட்டஸை பொறுத்து, அது எவ்வளோ டெவலப் ஆயிருக்குன்றதை பொறுத்து அதை நம்ம எவ்வளோ யூஸ் பண்ணோம், இன்னும் எவ்வளோ யூஸ் பண்ணலை, அதுக்கு எவ்வளோ பொட்டன்ஷியல் இருக்கு, அதுக்கேற்ற மாதிரி டிவிஷன் பண்ணியிருப்பாங்க. கன்ஃபியூசிங்காக இருக்கும். ஃபர்ஸ்ட் ஈஸி. பொட்டன்ஷியல்லாம் எப்படின்னா, ராஜஸ்தான்லையும் குஜராத்லையும் ஹை டெம்பரேச்சர் சோலார் எனர்ஜி இருக்கு, அதே மாதிரி விண்ட் எனர்ஜி இருக்கு. ஆனா இப்போ வரைக்கும் அவங்க யூஸே பண்ணல அப்படின்னா என்ன அர்த்தம்? அது பொட்டன்ஷியல். யூஸ் பண்றத பத்தி யோசிக்கவே இல்லை அப்படின்னா என்ன? அது பொட்டன்ஷியல். யூஸ் பண்ணவே இல்லை, யூஸ் பண்றத பத்தி யோசிக்கவே இல்லை. அதுக்கப்புறம் டக்குன்னு சொல்லுவேன், ஒரே ஷாட்ல புரிஞ்சிடணும். புரியலன்னா கடைசி வரைக்கும் கன்ஃபியூஷன் தான். சரிங்களா? டெவலப்டுனா என்னன்னா, சார் ராஜஸ்தான்லயும் குஜராத்லயும் விண்ட் எனர்ஜி இருக்கு, சோலார் எனர்ஜி இருக்குன்னு நாங்க தெரிஞ்சுக்கிட்டு அதை நாங்க சர்வே பண்ணோம். சர்வே பண்ணும்போது எவ்வளவு ஹீட் எனர்ஜி வருது, அதுக்கு எப்படிப்பட்ட சோலார் பேனல் எல்லாம் போட்டா பெட்டரா இருக்கும், அதுக்கு மேப்பிங் எல்லாம் பண்ணோம். மேப்பிங் எல்லாம் பண்ணிட்டு எடுத்து வச்சிருக்கோம். அடுத்த ஸ்டெப்புக்கு நாங்க போல. அது டெவலப்டு. கன்ஃபியூஸ் ஆகல இப்போ வரைக்கும்? ஆகலன்னு வீடியோல திரும்பி பாருங்க. சரிங்களா? ஸ்டாக்னா சார் தண்ணி இருக்கு சார், தண்ணி நம்ம டைரக்டா ஹைட்ரோ பவர் எனர்ஜிக்கு யூஸ் பண்றோம். அதை விட்டுட்டு தண்ணிக்குள்ள ஒரு 2 ஹிடன் இன்ஃப்ளேமபிள் கேசஸ் இருக்கு. இன்ஃப்ளேமபிள் கேசஸ் என்னது? அது வந்து இட் கேன் பி யூஸ்டு ஃபார் கம்பஷன் பர்பசஸ். இன்ஃப்ளேமபிள் கேசஸ் இருக்கு. எதுக்குள்ள? H2O-க்குள்ள. என்னது அது? ஆக்சிஜன் அண்ட் ஹைட்ரோஜன். ஹைட்ரோஜனும் ஆக்சிஜனும் ரெண்டுமே இன்ஃப்ளேமபிள் கேசஸ். ஆனா தண்ணி வந்து H2O-ல தான் ஸ்டேபிள். அது பிரிக்கிற அளவுக்கு நம்ம கிட்ட என்ன இல்லை? டெக்னாலஜி இல்லை. என்ன இல்லை? டெக்னாலஜி இல்லை. ஃபர்ஸ்ட் டெஃபினிஷன்லயே டெக்னாலஜிக்கலி ஆக்சசிபிளா இருக்கணும்னு சொன்னால, டெக்னாலஜிக்கலி ஆக்சசிபிள் இல்லை. இட் இஸ் டூ மச் ஆஃப் காஸ்ட்லி ஆர் இட் இஸ் நாட் அஃபோர்டபுள் ஆர். புரியுதுங்க? ஹைட்ரோஜன் ஆக்சிஜன் எடுத்தா நல்லது. It can be used for nuclear fusion, it can be used for burning fuels, and it can be used for running cars, trains. So இல்ல புரியுதுங்களா? ஹைட்ரோஜன் ஃபியூல் பண்ணலாம், ஹைட்ரோஜன் கார்ஸ் கூட கொண்டு வரலாம், ரொம்ப ஃபாஸ்டா போலாம், இதெல்லாம் ஓகே. ஆனா ஃபர்ஸ்ட் அது ஹைட்ரோஜன் ஆக்சிஜன் பிரிக்கிற டெக்னாலஜி எங்க இருக்கு? இல்ல. அப்போ சார் இத பத்தி எங்களுக்கு அவேர்னஸ் இருக்கு, ஆனா அதுக்கான டெக்னாலஜி எங்க கிட்ட இல்ல. அப்ப அது பேரு ஸ்டாக்.
சார் ரிசர்வ்ஸ்னா என்னன்னா இது ஒரு ஸ்டாக்கோட சப்செக்ஷன். அது ஸ்டாக்கோட சப்செக்ஷன். இட்ஸ் a subset of ஸ்டாக். ரிசர்வ்ஸ்னா என்னன்னா நல்லா கவனிங்க. இந்தியால இவ்வளோ தண்ணி இருக்கு, இவ்வளோ ரிவர்ஸ் இருக்கு, இவ்வளோ கிளேசியர் இருக்கு, மேல இருந்து மவுண்டன்ல இருந்து தண்ணி எல்லாம் கீழே விழுது. அது நம்ம பொட்டன்ஷியல் எனர்ஜில இருந்து கைனடிக் எனர்ஜியா மாத்தி அது ஹைட்ரோ பவர் எனர்ஜி அதுல இருந்து நம்ம வந்து என்ன கொடுக்கலாம், ஜெனரேட் பண்ணலாம். ஆனா என்ன சொல்றாங்கன்னா 40% தான் இப்போ வரைக்கும் இந்தியால ஹைட்ரோ பவர் எனர்ஜி யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இன்னும் 60% யூஸ் பண்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. அப்படின்னா பாதி வேலை தான் பண்ணியிருக்கோம், மிச்சத்தை நம்ம அன்யூஸ்டா வச்சிருக்கோம். அது பேர் என்னது, ரிசர்வ்ஸ். இன்னும் 60% ரிசர்வ்ஸ் நம்ம இன்னும் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணல. 40% தான் நம்ம யூஸ் பண்ணோம். ஒரே ஷாட்ல புரிஞ்சுது. இது அப்படியே மறந்துட்டு அடுத்தது போயிருங்க. இது ஒரு முக்கியமான என்சிஆர்டில 100% 2-3 ஃபார்ம்ஸ்ல கேட்பாங்க இந்த கொஸ்டின். 2 விதமா கேட்பாங்க. என்ன சார் அப்படின்னு கேட்டா, டெவலப்மெண்ட் ஆஃப் ரிசோர்சஸ்ல இருக்கிற பிரச்சனை என்ன, ரிசோர்சஸ் அதிகமா யூஸ் பண்ணா என்னென்னலாம் பிரச்சனைகள் வரும், ரிசோர்சஸ நீங்க அதிகமா எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணி உங்க தேவைக்கேற்ற மாதிரி யூஸ் பண்ணாம மோர் தென் தி நீடை விட கிரீடுக்கு பேராசைக்கு நீங்க வந்து வழி கொடுத்தீங்கன்னா எப்படி நாசமா போயிடும் ரிசோர்சஸ் அப்படின்றது இந்த பேராகிராஃப்ல பாப்பீங்க. இப்போ ரிசோர்சஸ் அதிகமா யூஸ் பண்ணீங்கன்னா உங்களோட நீடுக்கு ஏத்த மாதிரி இல்லாம கிரீடோட நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா என்னென்ன பிரச்சனைகள் வரும்னு கேட்டாங்கன்னா, எக்ஸ்ப்ளாய்டேஷன் பண்ணா என்னென்னலாம் பிரச்சனைகள் வரும்னு கேட்டா என்விரான்மெண்டல் ப்ராப்ளம்ஸ் இந்த பிரான்ச் எழுதணும். மேஜர் ப்ராப்ளம்ஸ் என்ன, டிப்ளீஷன் ஆஃப் தி ரிசோர்சஸ் அப்படின்னா என்ன அர்த்தம், இப்போ கோலை யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கோம், கொஞ்ச நாளைக்கு அப்புறம் கோல் இருக்காது. அப்புறம் க்ரூட் ஆயிலை யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கோம், கொஞ்ச நாளைக்கு அப்புறம் க்ரூட் ஆயில் இருக்காது. ஐரன் ஓரை சுரண்டிக்கிட்டே இருக்கோம், கொஞ்ச நாளைக்கு அப்புறம் ஐரன் ஓரு இருக்காது. புரியுதுங்களா? இதெல்லாம் மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ் ஆகும் கிரியேட் ஆகிறதுக்கு. ரெண்டாவது பாயிண்ட், சில பேர் கையில மட்டும் போயிட்டு எல்லா ரிசோர்சஸும் அக்யூமுலேட் ஆகுது. சில பேர் கையில மட்டும், தருண் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், இவர்கிட்ட தான் எல்லா பணமும் எல்லா ஃபேக்டரியும் அவரே வச்சிருக்காரு. ஜியோவும் அவர் தான் வச்சிருக்காரு, ரிலையன்ஸும் அவர் தான் வச்சிருக்காரு, ரிலையன்ஸ் ஃப்ரெஷ்ஷும் அவர் தான் வச்சிருக்காரு. அப்போ அவர் நிர்ணயிக்கிறது தான் பிரைஸ், அவரு சொல்றது தான் அராஜகம். புரியுதுங்களா உங்களுக்கு? மோனோபலி, சர்வாதிகாரம் பண்ணுவாரு. அப்போ எப்பவுமே ரிசோர்சஸ் வந்து ஒருத்தரோட கையிலேயே போய் விழுந்ததுன்னா, கரெக்டா டிஸ்ட்ரிபியூட் ஆகலைன்னா மிச்ச எல்லாரும் தவிக்கிறாங்க, ஒருத்தர் மட்டும் சுகப்படுறாரு, ஒருத்தர் மட்டும் சுகத்துல இருக்காரு, மிச்ச எல்லாருமே தவிக்கிறாங்க. நம்ம கான்ஸ்டிடியூஷனே இதுக்கு ஒத்துக்காது. எது, ஒருத்தரோட கையில எல்லாம் பூரா சொத்தும் போயிட்டு உட்கார்றது. நம்ம கான்ஸ்டிடியூஷனே ஆர்டிகல் 39B and C சொல்லுவாங்க, கான்சென்ட்ரேஷன் ஆஃப் ரிசோர்சஸ் ஆர் வெல்த் இன் ஃபியூ ஹேண்ட்ஸ். அப்படின்னா சில மனிதர்களுக்கு மட்டும் எல்லா ரிசோர்சஸும் போய் ஓனர்ஷிப் ஆச்சுன்னா என்ன ஆயிரும், அவங்க தான் சர்வாதிகாரமா மாறுவாங்க. நாளைக்கு பாலிடிக்ஸே அவங்க தான் முடிவு பண்ணுவாங்க. புரியுதுங்களா? அப்போ எல்லா ரிசோர்சஸும் அவங்க சுரண்டிடுவாங்க. புரியுதுங்களா? சோ யூ ஷுட் நாட் அலோவ் கான்சென்ட்ரேஷன் ஆஃப் வெல்த் இன் ஃபியூ ஹேண்ட்ஸ். சில பேருக்கு மட்டும் ரிசோர்சஸ் போயிட்டு மொத்தமா போயிட்டு ஒரு சில கையிலகள் மட்டும் கண்ட்ரோல் இருக்கக்கூடாது. அதுதான் கவர்மெண்ட் வந்து கண்காணிக்கணும். அது என்ன பண்ணும், கவர்மெண்ட் வந்து கண்காணிக்கணும். அதுக்கப்புறம் அதிகமா இன்டிஸ்கிரிமினேட் எக்ஸ்ப்ளாய்டேஷன் ஆஃப் ரிசோர்சஸ்னா பாகுபட்சம் பார்க்காமலே அடிச்சு தள்ளுறது. புரியுதுங்களா? எந்த விதமான பாகுபட்சம் பார்க்காம, கருணையே இல்லாம, புரியுதுங்களா, நாளைக்கு வரப்போற மனிதர்கள் எப்படி வாழ போறாங்க இது எல்லாத்தையும் நானே சுரண்டி சாப்பிட்டுறேனே, ஐயையோ ஃபியூச்சர்ல வரவங்க எல்லாம் என்ன மாதிரி வாழ போறாங்கன்னு தெரியாம அடிச்சு தள்ளிட்டேன்னு வச்சுக்கோங்க. நம்ம வீட்டுல ஒரு 4 பேருக்கு சமைப்பாங்கப்பா, அதுல ஒருத்தன் நல்லா சாப்பிடுவான். அவன் நல்லா சாப்பிடுவான்னு ஏன் சொல்றேன்னா, மிச்சம் 3 பேருக்கு இருக்கான்னு கூட யோசிக்காம முடிச்சுட்டு போயிடுவாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம், அடிச்சு தள்ளிட்டான்னு அர்த்தம் டைனிங் டேபிள்ல. புரியுதுங்களா உங்களுக்கு? மிச்சம் 3 பேருக்கு சோறு இருக்கா இல்லையான்றது தேவையில்ல, நாளைக்கு வர போறவங்களுக்கு சோறு இருக்கான்றது தேவையில்ல. புரியுதுங்களா உங்களுக்கு? சோ இன்டிஸ்கிரிமினேட். என்னென்ன பிரச்சனைகள் வரும் அதிகமாக எக்ஸ்ப்ளாய்டேஷன் பண்ணா அப்படின்னா, இது வந்து மூணு ப்ராப்ளம்ஸ் வந்து 4 ப்ராப்ளம்ஸ் டெக்னிக்கலி, ஆனா 3 தான் நீங்க ஹைலைட்டா எழுதணும். ஒன்னு வந்து குளோபல் வார்மிங், நான் என்னன்னு சொல்றேன். ரெண்டாவது ஓசோன் லேயர் டிப்ளீஷன், அப்புறம் பொல்யூஷன், அப்புறம் வந்து லேண்ட் டீக்ரேடேஷன் ஆஃப் தி லேண்ட். குளோபல் வார்மிங்னா என்னன்னா, அதிகமான கார்பன் எமிஷன்ஸ் பண்றீங்க. நீங்க என்ன பண்றீங்க,
கார்பன் எமிஷன்ஸ் அதிகமாக பண்ணுறீங்க. எதுலேருந்து? இண்டஸ்ட்ரியல் பொல்யூஷன்லேருந்து, வெஹிக்கிள்ஸ்லேருந்து, எல்லா இடத்துலேருந்தும் நீங்கள் வந்து கார்பன் எமிஷன்ஸ் அதிகமாக அனுப்பும்போது கார்பன் வந்து அவுட் ஆஃப் அட்மாஸ்பியர் போகாமல் அப்படியே இருக்கும். காலையில் வர சூரியன் என்ன பண்ணுவார்? எர்த்தை ஹீட் பண்ணுவார். ஈவினிங் என்ன பண்ணணும்னா அந்த எர்த்து இருக்கிற ஹீட்டை எல்லாத்தையும் திரும்பி கொடுத்து விட்டுரும். ஸோ ஈவினிங் டைம் வந்து கூலாயிரும். 100% வந்து வெளியே போயிடும். இதுதான் வந்து 100% ஹீட் உள்ள வருது, 100% ஹீட் வெளியே போயிருது. இதுதான் ஹீட் பட்ஜெட்னு சொல்லுவோம். ஆனா இந்த கார்பன் எமிஷன்ஸ் பண்ணாங்கல்ல, அவன் என்ன பண்ணுவான்? இந்த ஹீட்டு எர்த்துக்கு வந்து திரும்பி ரிட்டர்ன் போகும்போது அதை திரும்பி உள்ள அனுப்பும். என்ன பண்ணா? திரும்பி உள்ள அனுப்பும். உள்ள அனுப்புனா எர்த்து என்ன ஆயிரும்? சூடாயிரும். எர்த்து சூடாயிருச்சு அப்படின்னா குளோபல் வார்மிங், உலகம் ஃபுல்லா வார்ம் ஆயிடுச்சு. அது வார்ம் ஆயிடுச்சுன்னா கிளேஷியர்ஸ், பனிமலைகள் எல்லாம் கரையும், நீர்மட்டம்லாம் ஏறும், சில சின்ன சின்ன ஐலாண்ட்ஸ்லாம் முழியும். புரியுதுங்களா? எப்பவுமே வந்து ஆக்சிஜன் லெவல்ஸ் வந்து வாட்டர்ல ஏறிச்சுன்னா, டெம்பரேச்சர் ஆஃப் தி வாட்டர் ஏறினா ஆக்சிஜன் லெவல் இறங்கிடும். ஆக்சிஜனேட்டட் வாட்டர் என்ன ஆகும்னா டீஆக்சிஜனேட்டட் வாட்டர் ஆயிடும். அப்போ என்னென்னலாம் வந்து நீர் இனங்கள் இருக்கோ எல்லாமே இறக்க ஆரம்பிச்சிடும். யூ வில் ஹாவ் சோ மச் ஆஃப் இம்பாக்ட் ஆன் தி அக்வாட்டிக் அனிமல்ஸ். இது எல்லாமே குளோபல் வார்மிங்கால நடக்குது. அடுத்தது ஓசோன் லேயர் டிப்ளீஷன். இதே மாதிரி 1980s 1970sல ரெஃப்ரிஜிரேட்டர்ஸ், கூலண்ட்ஸ் இதெல்லாம் நம்ம கண்டுபிடிக்கிறோம். நிறைய ஏசிலாம் போட்டு தள்ளிட்டாங்க. நம்ம பாருங்க, தள்ளணும்னா என்ன ஆயிடுச்சு? அதுல இருந்து கார்பன், குளோரோஃப்ளூரோ கார்பன், அதுவும் கார்பன் எமிஷன். குளோரோஃப்ளூரோ கார்பன் போயிட்டு நம்மளோட ஒரு 18 கிலோமீட்டர்ஸ் 20 கிலோமீட்டர்ஸ்க்கு மேல ஓசோன் ஹோல் லேயர்னு ஒன்று இருக்கு. ட்ரோபோஸ்பியர் தாண்டி ஸ்ட்ராட்டோஸ்பியர் என்ற லேயர்ல அந்த ஓசோன் லேயர் வந்து ஓட்ட போட்டுருச்சு. அந்த ஓசோன் லேயர் இப்போ O3 என்ற லேயர் கம்ப்ளீட்டா நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு. இன்ஃப்ராரெட் ரேஸ் வந்து நம்மளோட லோயர் அட்மாஸ்பியர்ல வராம காப்பாத்திக்கிட்டு இருக்கு. அந்த ஓசோன் லேயருக்கே ஓட்டை விழுந்து, அந்த ஓட்டை எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா அண்டார்டிகா கிட்ட இருக்கு. அண்டார்டிகால யாராவது வாழ்றாங்களா? இல்ல. ஆனா நம்ம பண்ண அராஜகம் அங்க இருக்கிற ஹோல் விழுந்துருச்சு. அதுல இருந்து வர இன்ஃப்ராரெட் எமிஷன்ஸ் வந்து நம்மளுக்கு கேன்சர் உருவாக்கும், ஸ்கின் டிசீஸ் உருவாக்கும். அந்த ஓசோன் லேயருக்கு ஹோல் போட்டது யாரு? இண்டஸ்ட்ரியல் கூலன்ஸ், ரெஃப்ரிஜிரேட்டர்ஸ் அண்ட் டூ மச் ஆஃப் குளோரோஃப்ளூரோகார்பன்ஸ் யூசேஜ் பை தி ஹியூமன்ஸ். சரிங்களா? இது எல்லாத்துக்கும் ஆப்படிக்கிற விதமா தான் எர்த் சமிட் ஆரம்பிச்சு 1992ல இருந்து எல்லாமே ரெகுலேட் பண்ணிட்டு இருக்காங்க. புரியுதுங்களா? நம்ம அதை பத்தி அப்புறம் பார்ப்போம். பொல்யூஷன் ஜெனரல், நாய்ஸ், ஏர் அண்ட் வாட்டர் பொல்யூஷன், என்விரான்மெண்டல் பொல்யூஷன், டிகிரடேஷன் ஆஃப் தி லேண்ட். அதான் நான் சொல்றேன், ஒரு லேண்டுக்கு ஒரு தகுதிக்கு மீறி அதை ஓவரா நீங்க எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணீங்கன்னா அந்த லேண்ட் எதுக்குமே விளையாம போயிடும், விளங்காமலே போயிடும். புரியுதுங்களா? நீங்க டெய்லி அந்த ஒரு லேண்ட்ல டம்ப் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க குப்பைய. இண்டஸ்ட்ரியல் எஃப்ளூயன்ஸ், இண்டஸ்ட்ரியல் சீவேஜ் எல்லாம் அதுல அனுப்புறீங்க. புரியுதுங்களா? ஹியூமன் சீவேஜ் எல்லாம் அதுல அனுப்புறீங்க. அந்த லேண்ட் என்ன ஆகும்? அந்த ரிவர்ஸ் என்ன ஆகும்? புரியுதுங்களா? நாசமா போயிடும். அதுல இருக்கிற அக்வாட்டிக் அனிமல்ஸ் மட்டும் இல்ல, மிச்சம் எல்லாமே பாதிக்கும். சோ இப்ப நான் சொன்ன இந்த பேராகிராஃப் இது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் பேராகிராஃப். எந்த ஒரு பிரச்சனைனாலும் எது இருந்தாலும் இந்த பேராகிராஃப் என்சிஆர்டில ரொம்ப ரொம்ப குரூஷியல் பேஜ். புரியுதுங்களா? என்ன பேஜ் பாது? பேஜ் நம்பர் 2ல இருக்கிற இந்த பேராகிராஃப் வந்து நீங்க விடவே கூடாது. அவ்வளோ இம்பார்ட்டன்டான ஒரு பேராகிராஃப். இப்படிதான் லேண்ட் டீக்ரேடேஷன் நடக்கும். இதுல இருந்து நீங்க வந்து என்விரான்மெண்டல் டேமேஜ் வந்து எப்படி தடுப்பீங்க? தடுக்கவே முடியாது. ஆல்ரெடி டேமேஜ் பாத்தீங்களா எப்படி ஆயிடுச்சுன்னு. ஸோ இதுல வந்து நீங்க வந்து பெருசா ஒன்றும் நீங்க பிளான் பண்ணிலாம் ஒன்றும் பண்ண முடியாது. அடுத்த வார்த்தையை கேட்டீங்கன்னா சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்னு சொல்லுவாங்க. சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்னா ஒரே இது ஃபேமஸ் 2 மார்க்கெட். சார், இந்த ஜெனரேஷன்ஸ்ல பார்க்கக்கூடிய எல்லா ரிசோர்சஸும் அடுத்த ஜெனரேஷனுக்கும் மிச்சம் வச்சுட்டு போகணும். மொத்தமா சுரண்டை விட்டு எல்லாத்தையும் முடிச்சு விட்டுட்டு போகக்கூடாது. நீங்க பார்த்த விலங்குகள், நீங்க பார்க்கிற உயிரினங்கள், நீங்க பார்க்கிற ரிசோர்சஸ் நீங்க மட்டும் என்ஜாய் பண்ணக்கூடாது, வர ஜெனரேஷன்ஸும் என்ஜாய் பண்ணும். அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட். இது புருண்டன்லேண்ட் ரிப்போர்ட்னு சொல்லிட்டு 1987ல ஒரு ஸ்பெஷல் ரிப்போர்ட் ஒன்று வரும் எக்கனாமிக் இது என்விரான்மெண்ட்ல. அந்த ரிப்போர்ட்ல புரியுதுங்களா? அந்த கமிஷனோட ரிப்போர்ட்ல, புருண்டன்லேண்ட் கமிஷன் ரிப்போர்ட்ல இந்த சஸ்டைனபிள் ரிப்போர்ட், இது சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட், சஸ்டைனபிள் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லி ஸ்பெஷலா அந்த டேர்ம் வந்து அப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து உள்ள இடம் பெறுது. அப்புறம் இதுக்கேத்த மாதிரி என்ன பண்றாங்க, 1992ல
எர்த் சம்மிட்னு ஒன்று ஆரம்பிக்கிறாங்க. இது பிரச்சனை ரொம்ப பெரிய பிரச்சனையா போற மாதிரி இருக்கு, டெவலப்டு கண்ட்ரிஸ் ரொம்ப வந்து பிரச்சனை பண்றாங்கன்னு சொல்லி இது எங்க நடக்குதுன்னா ரியோ தி ஜெனீரோ, எங்க பிரேசில்ல ரியோ தி ஜெனீரோ சம்மிட்னு சொல்லுவாங்க, ரியோ சம்மிட்னு சொல்லுவாங்க. அண்ட் பிரேசில்ல இருக்கிற ஒன் ஆஃப் தி சிட்டி அது. அந்த வந்து ரியோ தி ஜெனீரோல நடக்குது 1992ல. இது பேர் எர்த் சம்மிட்ன்றாங்க. இதுல 2 ஃபோக்கஸ், நல்லா கவனிங்க. இந்த பாக்ஸ் எல்லாம் கண்டிப்பா படிக்கவே மாட்டீங்க, நீங்க படிக்கலன்னா போர்டு எக்ஸாம் அட்டன் பண்ண முடியாது. ஆனா ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாக்ஸ் இது, புரியுதுங்களா உங்களுக்கு? எர்த் சம்மிட்ல பாத்தீங்கன்னா 2 விஷயம் பேசுறாங்க. ஒன்னு கிளைமேட்டை பத்தி பேசுறாங்க, ரெண்டாவது பயோடைவர்சிட்டியை பத்தி பேசுறாங்க. பயோடைவர்சிட்டி பத்தி பேசுறாங்க. சார் கிளைமேட்னா எதை பத்தி சார் அவங்க பேசுறாங்க? இப்ப நான் சொன்னேன்ல, குளோபல் வார்மிங், ஓசோன் லேயர், இது எல்லாமே கிளைமேட்ல வரும். above the surface of the earth, அட்மாஸ்பியர்ல வர ப்ராப்ளம்ஸ். அதே மாதிரி பயோடைவர்சிட்டினா எர்த் சர்ஃபேஸ்க்கு மேல இருக்கிற பிரச்சனைகள். அது என்ன? ஃப்ளோரா, ஃபோனா. புரியுதுங்களா? எவ்ரி 2 இயர்ஸ் வந்து நம்ம மீட் பண்ணி அது கன்வென்ஷன் ஆஃப் பார்ட்டிஸ் இல்லைன்னா கன்வென்ஷன் ஆன் பயாலஜிக்கல் டைவர்சிட்டி அப்படின்னு சொல்லி நம்ம வந்து மீட் பண்ணி இதுக்காக டார்கெட்லாம் செட் பண்ணி நம்ம என்ன பண்ணோம், ஒரு புரோட்டோகால்லாம் செட் பண்ணி என்னென்ன கண்ட்ரிஸ் எப்படி எப்படிலாம் விதிகளை காப்பாற்றணும் அப்படின்றதெல்லாம் வந்து இதுல அந்த சம்மிட்ல முடிவு பண்ணணும் அப்படின்னு சொல்லி 1992ல தான் அதுக்கு என்ன பண்றாங்க, அடிக்கல் நாட்டுறாங்க, ஃபவுண்டேஷன் போடுறாங்க. புரியுதா? அதுக்கப்புறம் ரியோ தி ஜெனீரோ சம்மிட்ல அஜெண்டா 21 அப்படின்றது நம்ம முடிவு பண்ணணும். அஜெண்டா 21ன்றது பிரின்சிபல்ஸ் ஷுட் பி ஃபாலோடு ஃபார் preventing the global warming, ozone layer depletion, then biodiversity loss, இது எல்லாத்தையும் அஜெண்டா 21ன்றது முடிவு பண்ணணும். அப்புறம் என்ன பண்றாங்க, அஜெண்டா 21 யார் சார் முடிவு பண்ணணும்னா அந்தந்த கண்ட்ரிக்கு ஏத்த மாதிரி அந்த பிரின்சிபல்ஸை ஃபிக்ஸ் பண்ணணும். ஏன்னா ஃபிஜி ஐலாண்ட்ல இருக்கிற ப்ராப்ளம் ஸ்ரீலங்கன் ஐலாண்ட்ல இருக்காது, ஸ்ரீலங்கா ஐலாண்ட்ல இருக்கிற ப்ராப்ளம் வெஸ்ட் இண்டீஸ்ல இருக்காது. புரியுதுங்களா உங்களுக்கு? சோ அந்தந்த கண்ட்ரி அந்தந்த ஏரியாவை பொறுத்து நீங்க அந்த 21 பிரின்சிபல்ஸை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு அதுக்கு டார்கெட் வச்சு முடிவு பண்ணிட்டு அந்த ரிப்போர்ட்டை உங்களுக்கு திரும்பி எங்களுக்கு அனுப்புங்க அப்படின்னு சொல்றதுதான் அஜெண்டா 21. புரியுதுங்களா? சோ அஜெண்டா 21 இதை வந்து அங்க எப்படி யுனைடெட் நேஷன்ஸ் கன்வென்ஷன் ஆன் லா ஆஃப் தி சீஸ், UNCLOS வந்து இன்டர்நேஷனல் வாட்டர்ஸ் எப்படி பாக்குறாங்களோ இங்க யுனைடெட் நேஷன்ஸ் கான்ஃபரன்ஸ் ஆன் என்னது என்விரான்மெண்ட் அண்ட் டெவலப்மெண்ட், UNCD, இது ஒரு ஸ்பெஷலிஸ்ட் ஆர்கனைசேஷன், இதுவும் யுனைடெட் நேஷன்ஸ். இவங்க என்ன பாக்குறாங்கன்னா இது பக்கா இம்ப்ளிமெண்டேஷன் எப்படி பண்றாங்க, அஜெண்டா 21 எப்படி செய்யறாங்க, இது எல்லாமே அவங்க தான் வந்து மேல் பார்வை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சரிங்களா? என்ன இந்த மாதிரி தான் ஒரு கொஸ்டின் வரும், பாகுபட்சமே பார்க்காம ரிசோர்சஸ் வச்சு செஞ்சா என்ன பிரச்சனைகள் வரும்னா நான் சொன்னது பிரச்சனைகள். அப்புறம் ரிசோர்ஸ் பிளானிங். சார் ஆக்சுவலி ரிசோர்சஸ் இருக்கு சார், ஆனா எனக்கு தேவை இருக்கு சார். ஆனா இந்தியால ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஸ்டீல் தயாரிக்கணும்னு நினைக்கிறேன், ஆனா ஸ்டீலுக்கு வந்து கோக்கிங் கோல் தான் தேவை. ஆனா நம்ம இந்தியால கோக்கிங் கோல் இல்லை. ஆனா வேற என்னென்னலாம் இருக்கு நம்ம கிட்ட வந்து ஐரன் ஓர் இருக்கு, வாட்டர் இருக்கு, டோலமைட் இருக்கு, மேங்கனீஸ் இருக்கு, எல்லாமே இருக்கு. இது பக்காவான இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கு, எல்லாமே இருக்கு. ஆனா கோக்கிங் கோல் இல்லை. கோந்துவானா கோல் வந்து கலோரிஃபிக் வேல்யூ பத்தாது ஸ்டீல் ப்ரொடியூஸ் பண்றதுக்கு. அப்ப ஸ்டீல் மேக்கிங் இண்டஸ்ட்ரிக்கு கோக்கிங் கோல் என்ன பண்றோம், நம்ம போர்ட்ஸ் வழியாக வெளியே கண்ட்ரில இருந்து வாங்குறோம். அப்படின்னா நம்ம கிட்ட சில ரிசோர்சஸ் இருக்கு, இல்லாதது என்ன பண்றோம், வாங்குறோம். சரிங்களா? சோ அந்த மேனேஜ்மெண்ட் தான் பிளானிங். என்ன இருக்கு, என்ன இல்ல, இல்லாதது எங்கல இருந்து வாங்கணும், அது எப்படி அதை நிறைவேற்றி பண்ணணும். நீங்க ரிசோர்சஸ் அதிகமா ஒரு கண்ட்ரில இருக்கும், ஆனா அதை யூஸ் பண்றதுக்கு டெக்னாலஜியும் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்காது. சில பேருக்கு டெக்னாலஜி இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கும், ஆனா ரிசோர்ஸ் இருக்காது. அதுக்காக என்ன வேணும், உங்களுக்கு பிளானிங் தேவை, ரிசோர்ஸ் பிளானிங் தேவை. சரிங்களா? இப்ப பாருங்க எக்ஸாம்பிள் சொல்லியிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் த ஸ்டேட்ஸ் ஆஃப் ஜார்க்கண்ட், சத்தீஸ்கர் அண்ட் மத்திய பிரதேஷ், சென்ட்ரல் இந்தியா, ரிச் இன் மினரல்ஸ் அண்ட் கோல் டிபாசிட்ஸ், கோந்துவானா கோல். சரிங்களா? அருணாச்சல் பிரதேஷ்ல என்ன இருக்கு, வாட்டர் அதிகமா இருக்கு. சரிங்களா? ராஜஸ்தான்ல என்ன இருக்கு, சோலார் எனர்ஜி, விண்ட் எனர்ஜி இருக்கு. புரியுதுங்களா? சோ இதெல்லாம் வந்து ரிசோர்ஸ் ரிச் ஏரியாஸ். ஆனா ராஜஸ்தான்ல என்ன இல்ல, ஐரன் ஓர் இல்ல, வாட்டர் இல்ல. ஆனா இவங்கிட்ட ஜார்க்கண்ட், அருணாச்சல் பிரதேஷ்ல என்ன இருக்கு, வாட்டர் இருக்கு. வாட்டர் இருந்தாலும் அவன் எர்த்குவேக் ஜோன்ல இருக்கான், ஹைட்ரோ எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ண முடியாது.
யூபியில இருக்கான் ஒருத்தன், அங்க வந்து வாட்டர் இருக்கு, அங்க ஹைட்ரோ எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணலாம். இதை சொல்றேன். நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒருத்தர்கிட்ட ஒண்ணு இருந்தா கூட சில விஷயத்த பண்ண முடியாது, டெக்னிக்கலி அது பண்ண முடியாது. ஒருத்தர்கிட்ட இல்லைன்னா அது வந்து ஒரு ஒண்ணுமே இல்லாம இருக்கும் அவங்க கிட்ட, ஆனா எல்லாத்தையும் வர வச்சு அவன் பண்ணிடுவான் எல்லா ரிசோர்ஸும். ஸோ ரிசோர்ஸ் பிளானிங் இஸ் அபவுட் உன் நாட்டில் எது எதெல்லாம் பிளஸ், எது எதெல்லாம் மைனஸ், எவ்வளவு ரிசோர்ஸ் இருக்கு, எது எதுகிட்ட எங்கெங்க இருக்கு, ஓவராலா இந்தியாவை டெவலப் பண்ணணும்னா எப்படி டெவலப் பண்ணணும், இதுக்கு 5 இயர் பிளான்ஸ் வந்து பண்ண ஆரம்பிச்சாங்க நம்ம ஆளுங்க. 5 இயர் பிளான்ஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. 12th 5 இயர் பிளான் வரைக்கும் வந்துச்சு 2012 to 2017. 2014ல பிஜேபி கவர்மெண்ட், என்டிஏ கவர்மெண்ட் உள்ள வந்து 5 இயர் பிளான்ஸை கேன்சல் பண்ணிட்டாங்க. 1951ல இருந்து வந்துட்டு இருக்கிற 5 இயர் பிளான்ஸ் 1952ல இருந்து அது 2014ல கேன்சல்டு. இப்போ 5 இயர் பிளான்ஸ் இல்ல. அப்ப என்ன பண்ணாங்கன்னா 5 இயர் பிளான்ஸ் சொல்லிட்டு இருக்கிற ரிசோர்சஸ் எல்லாம் எப்படி பயன்படுத்தணும், அக்ரிகல்ச்சர் எப்படி டெவலப் பண்ணணும், இண்டஸ்ட்ரீஸ் எப்படி டெவலப் பண்ணணும், சர்வீஸ் செக்டர் எப்படி டெவலப் பண்ணணும் அப்படிலாம் பிளான் போட்டாங்க. இப்ப நீத்தி ஆயோக்னு ஒண்ணு கொண்டு வந்துட்டு இப்போ வந்து அந்த பினான்ஸ் மினிஸ்ட்ரியே எல்லாமே பிளானிங்கை பத்தி பாத்துக்கிறாங்க. விக்சித் பாரத்னு சொல்லிட்டு 2047க்கு ஒரு பிளான் போட்டிருக்காங்க. 47க்கு அப்படின்னா இந்தியா 100 இயர்ஸ் அப்போ வந்து நம்ம வந்து வல்லரசு நாடு ஆகணும் அப்படின்னு, நம்பர் 1 கண்ட்ரி ஆகணும்னு. இந்த மாதிரி 2029க்கு ஒரு பிளான் வச்சிருக்காங்க, 2034க்கு ஒரு பிளான் வச்சிருக்காங்க. இப்படி பிளான்ஸை மாத்திட்டாங்க. அதுக்கு முன்னாடி எப்படின்னா 5 இயர்ஸ் மட்டும் ஒரு பிளான் பண்ணுவாங்க. இப்போ அப்படி இல்லை, லாங் டேர்ம் பிளான் இல்லைன்னா ஷார்ட் டேர்ம் பிளான் அந்த மாதிரி ஆகிட்டாங்க. இப்போ கவர்மெண்ட் மாறினதால ஆனா பிளானிங் நடந்துட்டு இருக்கு. இதுக்கு முன்னாடி 5 இயர் பிளான் நடத்துறாங்க, இப்போ அந்த மாதிரி இல்லைன்றாங்க. அவ்வளவுதான். இதை நான் இது ஆல்ரெடி நான் சொன்னது, இது உங்களுக்கு தெரியும். இது அந்த இமேஜ்ல காட்டுறேன். இதான் நான் சொல்றேன், ரிசோர்ஸ் பிளானிங் வந்து காம்ப்ளெக்ஸ் ப்ராசஸ். எங்கெங்க என்ன இருக்குன்னு ஐடென்டிஃபை பண்ணணும், அதுக்கப்புறம் அதை சர்வே பண்ணணும், அதுக்கப்புறம் அதுக்கான பணத்தையும் டெக்னாலஜியும் கண்டுபிடிக்கணும். அதுதான் இந்த 3 பாயிண்ட் இம்பார்ட்டன்ட் 2 மார்க்கர். ஒரு ரிசோர்ஸ் பிளானிங் ஏன் சார் காம்ப்ளிகேட்டட்னா, ஃபர்ஸ்ட் அது என்னென்ன ரிசோர்ஸஸ் நம்ம கிட்ட இருக்குன்னு ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும், என்னென்ன ரிசோர்ஸஸ் இல்லைன்னு கண்டுபிடிக்கணும், அதுக்கேற்ற மாதிரி சர்வே பண்ணணும், மேப்பிங் பண்ணணும், அதுக்கேற்ற மாதிரி ஃபண்ட்ஸை கண்டுபிடிக்கணும், அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், கடைசியில் அது இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். அதுக்குள்ள போதும் ஆயிரும். புரியுதுங்களா உங்களுக்கு? பிளான் பண்றது ப்ராப்ளம் இல்லை. நீங்க கூட அதிகமாக பிளான் பண்ணுவீங்க, 3 சென்டம் வாங்கணும், என்ன பண்ணணும் அப்படின்னு. ஆனா 3 சென்டம் வாங்குறத விடுறா, பாஸ் ஆகாம பாப்பண்டான்ற நிலைமைக்கு வந்துடுவோம். ஏன் பிளானிங் பண்ணிட்டீங்க, ஆனா எக்ஸிகியூஷன் பண்றது பூரா பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கடைசியில பாஸ் ஆறதே போதும்னு ஆயிரும். அடுத்தது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் காம்பனன்ட், இவர் தான் காந்தி வந்து ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாரு, எல்லாரோட தேவைக்கு தான் இருக்கு, எல்லாரோட பேராசைக்கு என்ன இல்லை, ரிசோர்சஸ் இல்லை. ஸோ இந்தியா வந்து 43% பிளெயின்ஸ் இருக்கு, அதுவும் அலுவியல் பிளெயின்ஸு. 27% வந்து டெக்கன் பிளாட்டியூ ரைஸ்டு லேண்டு. 30% என்ன இருக்கு, மவுண்டன்ஸ், வெஸ்டர்ன் காட்ஸ், ஈஸ்டர்ன் காட்ஸ் அண்ட் ஹிமாலயாஸ். ஸோ அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்புறம் இது ஒரு ஃபேமஸ் 1 மார்க்கர் அண்ட் 2 மார்க்கர். இது ஃபேமஸ் 1 மார்க்கர் அண்ட் 2 மார்க்கர். கிளப் ஆஃப் ரோம் என்றால் என்ன? 1968ல ஃபர்ஸ்ட் ரிசோர்ஸை நம்ம வந்து சேமிக்கணும், ரிசோர்ஸஸை நம்ம இஷ்டத்துக்கு கன்சியூம் பண்ணக்கூடாது, அதை ப்ராப்பரா கன்சர்வ் பண்ணணும். கன்சர்வ்னா என்ன? சேமிக்கணும், அதை காப்பாற்றணும், கட்டி காப்பாற்றணும். அது என்ன ரிசோர்ஸ்லாம் இருக்கலாம், அது ஃப்ளோராவா இருக்கலாம், ஃபானாவா இருக்கலாம், மினரல்ஸா இருக்கலாம், ஓஷன்ஸா இருக்கலாம், அட்மாஸ்பியரா இருக்கலாம், என்ன வேணா. எர்த் சம்மிட் 1992ல நடந்ததுன்னு சொன்னல, அந்த 1992ல எர்த் சம்மிட்ஸுக்கு அசல் அடிக்கல் நட்டினது யாருன்னா கிளப் ஆஃப் ரோம். கிளப் ஆஃப் ரோம் இஸ் a set of people where they advocated, they demanded for conservation of resources. கட்டி ரிசோர்சஸை கட்டி காப்பாற்றணும், காப்பாத்தல அப்படின்னா முடிஞ்சு போச்சு. இப்போ வந்து விலங்குகளை எப்படி காப்பாத்துறாங்க, நேஷனல் பார்க், பயோஸ்பியர் ரிசர்வ், வைல்ட் லைஃப் சாங்சுரி இப்படிலாம் வச்சு என்ன பண்றாங்க, ஃப்ளோரா அண்ட் ஃபானா ரெண்டுமே காப்பாத்துறாங்க. இல்லைன்னா எல்லாரும் காட்டுக்குள்ள போனா என்ன ஆகும், இருக்கிற மானெல்லாம் அடிச்சு சாப்பிட்டுருவாங்க நம்ம ஆளுங்க. புரியுதுங்களா உங்களுக்கு? இருக்கிற பீகாக்லாம் பீகாக் கறின்னு சொல்லி சாப்பிட்டுருவான். நேஷனல் பேர்ட்லாம் அப்புறம் பார்ப்போம்டா, உள்ள போட்டா 10 நாள் உள்ள இருப்போம், வெயில் வாங்கிட்டு வந்துருவோம், இப்போதைக்கு சாப்பிட்டுருவோம். ஸோ இப்படியே நம்ம ஆளுங்க அடிச்சே தின்றுவாங்க. புரியுதுங்களா? இது 1968ல ஃபர்ஸ்ட் எடுத்த இனிஷியேட்டிவ் இன்டர்நேஷனல் லெவல்ல. அதே மாதிரி காந்தியன் பிலாசபில என்ன சொன்ன, எவ்ரிதிங் இஸ் தேர் இன் திஸ் வேர்ல்ட் ஃபார் எவ்ரிபடிஸ் நீட் பட் நாட் ஃபார் கிரீட்னு சொல்லி முடிச்சிட்டாரு. புருண்ட்லாண்ட் கமிஷன் ரிப்போர்ட் 1987ல என்ன வார்த்தை வந்துச்சுன்னு சொன்னேன், சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் என்ற வார்த்தை வந்துச்சுன்னு சொன்னேன். சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்னா என்னன்னு சொன்னேன்,
இப்ப இருக்கிற ஜெனரேஷன்ஸுக்கு நீ வந்து எப்படி இருக்கணும்னா ஃபியூச்சர் ஜெனரேஷன்ஸ்ல அந்த ரிசோர்சஸ் கண்டிப்பா போய் சேர்ற மாதிரி இருக்கணும். நீ உன்னோட யூசேஜ் நீ வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணி பயங்கரமா டிப்ளீஷன் பண்ணிட்டனா ஃபியூச்சர் ஜெனரேஷன்ஸ்க்கு அந்த ரிசோர்சஸ் வந்து போய் சேராது. டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் லேண்ட்ஸ், சரிங்களா? டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் லேண்ட்ஸ். இப்போ ஃபாரஸ்ட்ன்றது உங்களுக்கு தெரியும், நேஷனல் ரிசோர்ஸ். அது ஒரு ரெஸ்ட்ரிக்டட் ஏரியா. இந்தியாவில் 33% நம்மளோட டார்கெட்டு. 33% நம்மளோட டார்கெட்டு. இப்போ கரண்டா 23% கிட்ட ஃபாரஸ்ட் இருக்கு. ஆனா என்சிஆர்டில 17 18 ஏதோ கொடுத்துருப்பான். நீங்க அதை பார்த்துக்கோங்க, சரிங்களா? ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா லேண்ட் நாட் அவைலபிள் ஃபார் கல்டிவேஷன். அப்படின்னா என்ன அர்த்தம்? இட் மே பி a degraded land also. புரியுதுங்களா? அதை கல்டிவேட் பண்ண முடியாத லேண்ட். அது ஸ்பாயிலான லேண்டா இருக்கலாம், அது வந்து பொல்யூட்டட் லேண்டா இருக்கலாம், இல்லைன்னா டீக்ரேடட் அப்படின்னா விளங்காத லேண்டா கூட மாறி இருக்கலாம். மொத்தம் இந்தியாவில் இருக்கிற லேண்டை மொத்தமா 5ஆ பிரிக்கிறாங்க. இந்தியாவில் இருக்கிற மொத்தம் லேண்டை 5 கேட்டகரியில பிரிக்கிறாங்க. பிரிக்கும் போது ஃபர்ஸ்ட் வந்து ஃபாரஸ்ட் ஒரு ஆல்மோஸ்ட் 20% வச்சுக்கோங்களேன். அப்புறம் இது ஒரு பர்சன்டேஜ். அதர் அன்கல்டிவேட்டட் லேண்ட் அப்படின்னா உங்களுக்கு மாடு மேய்க்க இடம், பாஸ்டர்ஸ், மவுண்டன் லேண்டு, புரியுதுங்களா? மேடுகள், பள்ளங்கள் இப்படிலாம் இருக்கும். சில பேர் வந்து அது வந்து கம்யூனிட்டி ஏரியா கூட இருக்கலாம், கோயில்கள் இருக்கிற ஏரியாவா இருக்கலாம், பாண்ட் இருக்கிற ஏரியாவா இருக்கலாம், பாண்ட் இருக்கிற ரயில் போற ஏரியாவா இருக்கலாம். அங்க நீங்க என்ன பண்ண முடியாது, நீங்க கல்டிவேஷன் பண்ண முடியாது. நீங்க ரயில் போற ஏரியால, சி இருக்கிற இன்லேண்ட் போர்ட் இருக்கிற ஏரியால, ரயில்வே ஸ்டேஷன் இருக்கிற ஏரியால, கோயில் இருக்கிற ஏரியால ஏதாவது பண்ண முடியுமா? ஸோ அதர் அன்கல்டிவேபிள் லேண்ட்னா அதான். சாலோ லேண்ட்னா என்ன சொன்னேன்? கல்டிவேபிள் லேண்ட்னா டெய்லி எவ்ரி இயர் போடுறது. 1 இயர்ல இருந்து 5 இயர்ஸ் வரைக்கும் அதை வந்து கண்டிப்பாக விளையல, சரிங்களா? மோர் தென் 1 இயர் வந்து அதை வந்து மோர் தென் 1 இயர் 2 இயர்ஸ் வந்து விளையாம வச்சிருக்காங்க. ஆனா அது வந்து அன்கல்டிவேபிளா இல்ல, அது விளையும். ஆனா இப்போதைக்கு அங்க விளையல. இப்போதைக்கு அங்க வந்து யாருமே ஹார்வெஸ்ட் பண்ணல, வந்து ப்ளவ் பண்ணல, எதுவுமே பண்ணல, அங்க அக்ரிகல்ச்சர் பண்ணல. அது பேர் என்ன? ஃபாலோ. நெட் சோன் ஏரியா அப்படின்னா நல்லா கேட்டுக்கோங்க. பாப்புலர் 2 மார்க்கர் 1 மார்க்கர்லயும் வரும். நெட் சோன் ஏரியாக்கும் கிராஸ் கிராப்டு ஏரியாக்கும் டிஃபரன்ஸ் என்னன்னு கேட்பான். கிராஸ் கிராப்டு ஏரியா, நெட் சோன் ஏரியா, இது ரெண்டுமே லிங்க்டு கான்செப்ட். சார் ஒரு இடம் இருக்கு, நல்லா கேளுங்க. ஒரு இடம் இருக்கு, 1 ஏக்கர்ல இடம். தருணுக்கு 1 ஏக்கரு நிலம் இருக்கு. தண்ணி பெருசா வருதில்ல, வானம் பார்க்குற பூமி அது, ராம்நாடுன்னு நினைச்சுக்கோங்க. ஒரே ஒரு விளைச்சல் மட்டும் பண்றாரு 4 மாசத்துக்கு. ஏதோ காய்கறி ஏதோ ஒன்று போட்டுட்டு அதுல இருந்து பண்ணிட்டு மழை பெய்யுற டைம்ல லைட்டா மழை பெய்யும் போது விளைச்சல் பண்றாரு. ஸோ ஒரு வருஷத்திலேயே அவர் எத்தனை மாசம் பண்ணியிருக்காரு விளைச்சல்? 4 months. only one time he sowed. only one time அந்த விதைய வச்சிருக்காரு. புரியுதுங்களா? நெட் சோன் ஏரியான்னு கேட்டீங்கன்னா 1 ஏக்கர் தான், 1 டைம் தான். அதுதான் நெட் சோன் ஏரியா. ஆனா அதே தருண் இந்த ஒரு ஏக்கர் லேண்டை வித்துட்டு எக்ஸ்ட்ராவா கடன் கிட்ட வாங்கி போயிட்டு தஞ்சாவூர்ல ஒரு 10 ஏக்கர் வாங்குறாரு. தஞ்சாவூர்ல 10 ஏக்கர் வாங்குறாரு. அங்க காவிரி தண்ணி கொட்டுன்னு கொட்டுது, மழையும் பெய்யுது. புரியுதுங்களா? 3 விளைச்சல் பண்றாரு அதே 1 ஏக்கர்ல. அதே அங்க 10 ஏக்கர் வாங்கினாலும் 1 ஏக்கர் மட்டும் கணக்கு எடுத்துக்கோங்க. அந்த 1 ஏக்கர்ல 3 விளைச்சல் பண்றாரு. 3 விளைச்சல் பண்றாருன்னா என்ன அர்த்தம்? 12 மாசமும் விளைச்சல் போயிட்டு இருக்கு. அப்படின்னா கிராஸ் காப்டு ஏரியா எப்படி எடுப்பாங்கன்னா 3 வாட்டி எடுப்பாங்க. நீ வந்து 3 டைம்ஸ் வந்து ஒரு லேண்டை வந்து எஃபிஷியன்டா யூஸ் பண்றேன்னு. அதுக்கு முன்னாடி 100% எஃபிஷியன்சினா 4 மாசத்துல, இப்ப 300% எஃபிஷியன்சி. சோ ஒரே நீங்க தஞ்சாவூர்லாம் கூட விட்டுருங்க, இப்ப ராம்நாடே எடுத்துக்கோங்க. இந்த 1 ஏக்கரு 4 months தான் யூஸ் பண்ண அப்படின்னா அதுல வந்து ஒரு 10 மூட்டை நெல் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. அதே லேண்டு பயங்கரமான மழை பெஞ்சிருக்கு, டேம் ஃபெசிலிட்டி எல்லாம் டெவலப் ஆகி ராம்நாடு டெவலப் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. அதே லேண்ட்ல அவரு 12 months விளைச்சல் பண்றாரு. இப்ப எவ்வளவு மூட்டை வருமா? அங்க 10 மூட்டைனா இங்க 30 மூட்டை வரும். அப்ப எஃபிஷியன்சி எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்கு? 3 times இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சோ எது கிராஸ் கிராப்டு ஏரியா? சேம் ஏரியால 3 வாட்டி நான் விளைச்சல் பண்ணா அது பேரு கிராஸ் கிராப்டு ஏரியா. 2 வாட்டி விளைச்சல் பண்ணா அது கிராஸ் கிராப்டு ஏரியா. 4 வாட்டி விளைச்சல் பண்ணா அது கிராஸ் கிராப்டு ஏரியா. நான் ஒரே வாட்டி பண்ணனா அது நெட் சோன் ஏரியா. எங்க தண்ணி இல்லையோ, எங்க ஃபெசிலிட்டிஸ் இல்லையோ அங்க நான் 1 வாட்டி தான் பண்ணுவேன்.
எங்க ஃபெசிலிட்டிஸ் இருக்கோ, தண்ணி இருக்கோ, இரிகேஷன் ஃபெசிலிட்டிஸ் இருக்கோ, எங்க நீர்ப்பாசனம் ஃபெசிலிட்டிஸ் இருக்கோ, கேனல்ஸ் இருக்கோ, ட்ரிப் இரிகேஷன் இருக்கோ, ட்ரைலேண்ட் ஃபார்மிங் பிராக்டிசஸ் இருக்கோ, அங்க என்ன வரும்? கிராஸ் கிராப்டு ஏரியா வரும். தஞ்சாவூர்ல கிராஸ் கிராப்டு ஏரியா பேசுவாங்க, ராம்நாட்ல நெட் சோன் ஏரியா பேசுவாங்க. புரியுதா? புரியுதுங்களா? ஏன்னா ஒரே இடத்த மல்டிபிள் டைம்ஸ் ஃபார்மிங் பண்ணா நீங்க கிராஸ் கிராப்டு ஏரியா கவுண்ட்டுக்குள்ள போகும். ஒரு இடத்த ஒரே வாட்டி தான் நீங்க வந்து விளைச்சிங்கன்னா அது எதுல வரும்? நெட் சோன் ஏரியால வரும். ஃபாரஸ்ட் லேண்ட் நாட் அவைலபிள் ஃபார் கல்டிவேஷன்னா இது இங்க ஏதாவது கல்டிவேஷன் ஏதாவது பண்ண முடியுமா தம்பி? லடாக்ல ஏதாவது ஐடியா வச்சிருக்கீங்களா? லடாக் லே barren and wasteland, land put to non-agricultural uses, factories, buildings, other uncultivable land என்ன சொன்ன? மேய்க்கிற இடம். கல்டிவபிள் வேஸ்ட்லேண்ட்னா என்ன அர்த்தம்னா, fallow landனா 1 to 5 years, கல்டிவபிள் விளைய வைக்க முடியும், ஆனா அது வேஸ்ட்லேண்டா இருக்கு அப்படின்னா 5 வருஷம் தாண்டிடுச்சுன்னா, அப்படின்னா சார் 1 year அப்படின்னா கல்டிவபிள் லேண்ட், 1 to 5 yearsனா fallow land, சார் above 5 yearsனா கல்டிவபிள் வேஸ்ட்லேண்ட். fallow landனா என்னமா 1 to 1 agriculture year, 1 to 5 years. சரிங்களா? நெட் சோன் ஏரியானா ஒரு வாட்டி விளை வைக்கிறது. கிராஸ் கிராப்டு ஏரியானா என்ன? மோர் தென் ஒன்ஸ் விளை வைக்கிறதா கிராஸ் கிராப்டு ஏரியா. நெட் சோன் ஏரியாக்கும் கிராஸ் கான் ஏரியாக்கும் கிராஸ் கிராப்டு ஆர் கிராஸ் சோன் ஏரியாக்கும் டிஃபரன்ஸ் என்ன? அந்த கான்செப்ட் என்ன அப்படின்னா நோட்ஸ் எழுதிக்கோங்க வீட்டில். லேண்ட் யூஸ் பேட்டர்ன் இப்படிதான் வந்து உங்க என்சிஆர்டில இருக்கும். எது அதிகமா இருக்குமா பர்சன்டேஜ்? எந்த லேண்ட் வந்து அதிகமா எதுக்கு யூஸ் பண்றாங்க? ஏரியான்ற நான் அக்ரிகல்ச்சரல் ரிசோர்சஸ் அங்க அதிகமா இருக்கு. இங்க நெட் சோன் ஏரியா அதிகமா இருக்கு. அப்பனா சிங்கிள் கிராப் போடுறதுதான் இந்தியாவில் அதிகமா இருக்கு. கிராஸ் கிராப் வந்து அதர் ஏரியா பாத்தீங்கன்னா கல்டிவபிள் மாதிரி கல்ச்சரபிள். ஸோ வேஸ்ட் லேண்ட் வந்து இவ்வளோ. சரிங்களா? இதுலயும் வந்து பேட்டர்ன் கேட்டாலும் கேட்பாங்க. ஆமா, நான் சொன்னது ஃபாரஸ்ட் லேண்ட் அவைலபிள் ஃபார் நாட் அவைலபிள் ஃபார் கல்டிவேஷன், அதர் அன்கல்டிவேட்டபிள் லேண்டு, அதுல பர்மனன்ட் பேஸ்டர்ஸ் லேண்ட் அண்ட் இது கல்டிவேபிள் வேஸ்ட் லேண்டு, அதுக்கப்புறம் fallow லேண்ட்ஸு, அதுக்கப்புறம் நெட் சோன் ஏரியா, கிராஸ் கிராப் ஏரியா. சரிங்களா? இந்த கொஸ்டின் வந்து டிப்பிக்கலா 3 மார்க்கர் 2 மார்க்கர்ல கேட்பாங்க. லேண்ட் டிகிரேடேஷனை பத்தி சொல்லிட்டேன். டிப்பிக்கலா வந்து எதெல்லாம் வந்து ப்ராப்ளம்ஸ் வந்து லேண்ட் டிகிரேடேஷன். ஒரு லேண்டை மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. லேண்டை மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணீங்கன்னா ஒரு லேண்ட் விளங்காம போறதுக்கான காரணங்கள் என்ன? பொல்யூஷன் வந்து ஆப்வியஸ்லி நீங்க இண்டஸ்ட்ரியல் கெமிக்கல்ஸ்லாம் அதில் விடுறது, இண்டஸ்ட்ரியல் எஃப்ளூயன்ஸ் வாட்டர்லாம் அதில் விடுறது, ஹியூமன் சீவேஜ்லாம் அதில் விட்டீங்கன்னா கண்டிப்பாக அது கெட்டு போயிடும். அது நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். கெமிக்கல்ஸு, இன்செக்டிசைட்ஸு, பெஸ்டிசைட்ஸு ஓவரா யூஸ் பண்றது எதுல? அக்ரிகல்ச்சர்ல. லேண்ட் என்ன ஆகும்? ஓவர் த பீரியடு நாசமா போயிடும். அது இல்லாம ஃபர்ஸ்ட்ல இருந்து அழகா எழுதணும்னா எப்படி எழுதுறது? ஓவர் கிரேசிங் பண்ண விட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இத சாயில் இரோஷன் ஆயிரும். இந்த புல்லு தான் என்ன பண்ணுது? அந்த சாயிலை இறுக்கி பிடிச்சி வச்சிருக்கு. அந்த சாயில வந்து இறுக்கி பிடிச்சி வச்சிருக்க புல் எல்லாத்தையும் தின்றுச்சுன்னு வச்சுக்கோங்க. டூ மச் ஆஃப் கிரேசிங் நிறைய மேய்க்க விட்டீங்கன்னா என்ன ஆகும்? சாயிலு ப்ரொடெக்ட் பண்றதுக்கு, கன்சர்வ் பண்றதுக்கு அந்த ரூட்ஸ் எல்லாமே இருக்காது. அந்த சின்ன சின்ன புல்லு இல்லைன்னா என்ன ஆகும்? வந்து சாயில் இரோஷன் நடக்கும். சாயில் இரோட் ஆச்சுன்னா, சாயில் மூவ் ஆயிடுச்சுன்னா அது விளங்காத லேண்டாக ஃபியூச்சர்ல முடிவு பண்ணுவாங்க. அது டீக்ரேடட் லேண்டாக முடிவு பண்ணுவாங்க. அடுத்தது மைனிங் ஆக்டிவிட்டி. உங்களுக்கு தெரியும், ஓவரா மைனிங் ஆக்டிவிட்டி பண்ண அந்த லேண்ட் என்ன ஆகும்? பெரிய போங்க, இப்போ நெய்வேலிக்கு போங்களேன், பெரிய பெரிய குழி எடுத்து வச்சிருக்காங்க. அது எவ்வளவு பெரிய குழின்னா 3/4 கிலோமீட்டர், 1 கிலோமீட்டர், 1.25 கிலோமீட்டர் வரைக்கும் போகுது அந்த குழி. அப்படியே சுத்தி 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 அந்த நெய்வேலியில் அந்த டிப்பர் லாரிலாம் போயிட்டே இருக்கும். போயிட்டு கீழே போயிட்டு அந்த கோலை எடுத்துக்கிட்டு திரும்பி சுத்தி 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 மேலே வரும். அந்த குழிலாம் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய டேம்ல தண்ணி பிடிக்கலாம்ல, அந்த மாதிரி இருக்கும். குவாரிஸும் அப்படிதான். பெரிய பெரிய மலையே காணும் தம்பி. மதுரையில ஏதோ ஒரு கிரானைட் மலையே காணுமா, ஒரு மினிஸ்டரோட சப்போர்ட்ல மொத்தம் மலையே சுரண்டிட்டாங்க. புரியுதுங்களா உங்களுக்கு? இதுதான் எக்ஸ்ப்ளோட்டேஷன் ஆஃப் ரிசோர்சஸ். அடுத்தது குவாரிங். சரிங்களா? மைனிங், குவாரிங் இது எல்லாமே வந்து இட் புட்ஸ் டூ மச் ஆஃப் ப்ரெஷர். சார் மைனிங்கால விளங்காம போன ஸ்டேட்ஸ் எது சார்? ஜார்க்கண்ட், மத்திய பிரதேஷ், சத்தீஸ்கர். மினரல்ஸ் இருக்கிறது அட்வான்டேஜ் தான். மினரல்ஸை ஓவரா சொரன்னா அந்த என்விரான்மெண்ட் என்ன ஆகும்? டிகிரேட் ஆகும். குஜராத், ராஜஸ்தான் இது எல்லாமே ஓவர் கிரேசிங். ஏற்கனவே அங்க விண்டு பொல்யூஷனு, செடிகள் இல்லாம புல் இல்லாம கஷ்டப்பட்டு இருக்காங்க.
இருக்கிற லைட்டா சின்ன சின்ன செடிகள் இருக்கிற புல்லெல்லாம் கூட நீ மாடுகளை வச்சு ஆடுகளை வச்சு மேய்க்க விட்டனா அங்க என்ன ஆகும்? ஒண்ணும் இருக்காது, ஏற்கனவே ஒண்ணும் இல்லைங்க. புரியுதுங்களா? இந்த கான்செப்ட் பாத்தீங்கன்னா பஞ்சாப் அண்ட் ஹரியானா வெஸ்டர்ன் உத்தரப்பிரதேஷ்ல கிரீன் ரெவல்யூஷன் வந்துச்சு 1966ல. கெமிக்கல்ஸ், பெஸ்டிசைட்ஸ், ஃபெர்டிலைசர்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணி அதிகமான கல்டிவேஷன் பண்ணாங்க. ஆனா பஞ்சாப் அண்ட் ஹரியானால கொஞ்சோண்டு தான் மழை பெய்யும், அதுவும் வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்சஸ்ல, அதுவும் ஜனவரியில. நிறைய பாஸ்மதி ரைஸ், நிறைய உங்களுக்கு வீட்டு போட்டு இருக்கிற லேண்ட் வாட்டர் எல்லாமே கிரவுண்ட் வாட்டர் ஃபுல்லாவே சுரண்டி எடுத்துட்டாங்க. எடுத்துட்டு இருக்கிற ரிவர் வாட்டர் எல்லாமே யூஸ் பண்ணிட்டாங்க. பயங்கரமா யூஸ் பண்ணதால இப்ப என்ன ஆகி போச்சு, எக்ஸாஸ்ட் ஆகி இப்போ மேல உப்பு தேங்க ஆரம்பிச்சிருச்சு. எங்க? பஞ்சாப் அண்ட் ஹரியானா வெஸ்டர்ன் உத்தரப்பிரதேஷ்ல உப்பு தேங்க ஆரம்பிச்சு அல்கலைனிட்டி வந்துருச்சு. அதை சமாளிக்கிறதுக்காக ஜிப்சம் ஆட் பண்றாங்க. அப்படின்னா இன்னும் ஆல்மோஸ்ட் அவங்க பாலைவனமா ஆறதுக்கு ஃபியூச்சர்ல ரெடி ஆகிட்டு இருக்காங்க. ரிவர்ஸ் மட்டும் கொஞ்சம் கை விட்டுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், பஞ்சாப் முடிஞ்சது, கை தூக்க வேண்டியதுதான். இப்ப ஆல்ரெடி செலைனா மாறிட்டு இருக்கு, சாயில் உப்பா மாறிக்கிட்டு இருக்கு, அல்கலைனா மாறிட்டு இருக்கு. அப்புறம் ஃபியூச்சர்ல என்ன ஆகாது, டீக்ரேடபிள் லேண்டா மாறிடும். டீக்ரேடபிள் லேண்டா மாறிடும். அந்த ப்ராசஸ் தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். பாருங்க, இதுதான் இண்டஸ்ட்ரியல் எஃப்ளூயன்ஸ். சார் இதை எப்படி சார் நம்ம கட்டி காப்பாத்துறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்கிட்ட ஒரு 4 மெத்தட் இருக்கு. நீங்களே இதே மெத்தடை எழுதுங்க. சார் மரங்கள் இல்லாத இடத்துல செடிகளையும் மலரங்களையும் வளருங்க, அஃபாரஸ்டேஷன் பண்ணுங்க, ஷெல்டர் பெல்ட்ஸ், இந்த மாதிரி ஷெல்டர் பெல்ட்ஸ் காட்டுங்க. விண்ட் இரோஷனை கொடுக்கறதுக்கு இங்கிலேருந்து விண்டு தூக்கிட்டு வந்தா இங்க நிற்கும், இங்கிலேருந்து தூக்கிட்டு வந்தா இங்க நிற்கும். ஸோ நடுநடுவில் ஷெல்டர் பெட்ஸ்லாம் இன்டர் கிராப்பிங்லாம் பண்ணுங்க. ஓவர் கிரேசிங்கை கண்ட்ரோல் பண்ணுங்க. மேய்க்கிறது கம் பண்ணுங்க. சாண்ட் ஸ்டெபிலைசேஷன் பை க்ரோயிங் தார்னி புஷஸ், இந்த மாதிரி சாண்ட் டியூன்ஸ்லாம் இரோஷன் ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி அக்காஷியா ட்ரீஸு, பாம் ட்ரீஸ்லாம் எங்க டேட் ட்ரீஸ்லாம் டிசர்ட்ல பிளான்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி ஒரு 4 பாயிண்ட் எழுதினீங்கன்னா ஏதோ 2 மார்க் அடிக்கும். இதெல்லாம் எதுக்கு? லேண்ட் டீக்ரேட் ஆகாம காப்பாத்துற கன்சர்வேஷன் மெஷர்ஸ். அப்புறம் இன்னொரு 4 பாயிண்ட் எழுதலாம் அதோட சேர்த்து. வேஸ்ட் லேண்ட்ஸ் எல்லாம் ப்ராப்பரா மேனேஜ் பண்ணணும், கவர்மெண்ட் அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணணும், மைனிங்கு குவாரிங் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணணும், ஓவரா பண்ணக்கூடாது. புரியுதுங்களா? இண்டஸ்ட்ரியல் எஃப்ளூயன்ஸ் எல்லாத்தையும் ப்ராப்பரா ட்ரீட் பண்ணணும். ஹியூமன் சீவேஜ் வாட்டர் எல்லாமே வேஸ்ட் வாட்டர் ட்ரீட்மெண்ட் பிளான்ஸை வச்சு ட்ரீட் பண்ணணும். இந்த மாதிரிலாம் பாயிண்ட்ஸ் எழுதுனீங்கன்னா கன்சர்வேஷன் மெஷர்ஸ் நீங்க சூப்பரா எழுதி என்விரான்மெண்ட்டை காப்பாத்தின மாதிரி கணக்கு வந்துடும். லேண்ட் டீக்ரேடேஷன் ஆகாம காப்பாத்தின மாதிரி கணக்கு வந்துடும். அந்த பாயிண்ட்ஸ் தான் இந்த பாயிண்ட்ஸ். எப்பவுமே என்ன பெட் ராக் இருக்கோ, என்ன கீழே ராக் இருக்கோ, இக்னீஷியஸ் ராக்கோ, செடிமெண்டரி ராக்கோ, அதுக்கேற்ற மாதிரி தான் என்ன இது மேல இருக்கிற லேயர்ஸ் ஆஃப் தி சாயில் ஃபார்ம் ஆகும். இது ரெட் சாயில், ரெட் ராக் சாயில்னா, இது ஐரன் ரிச் சாயில்னா, இங்க வர சாயிலும் வெதரிங் ஆகி 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 இங்க வர சாயில் ஃபைனர் சாயிலும் அது ரெட் சாயிலா தான் இருக்கும் மோஸ்ட்லி. சில இடத்துல எக்ஸப்ஷன்ஸ் இருக்கு, சில இடத்துல எக்ஸம்ஷன்ஸ் இருக்கு. இது சாயில் ப்ரொஃபைல் சொல்லுவாங்க. ஹியூமஸ் இது எல்லாமே ஆர்கானிக் மேட்டர் எல்லாம் லிட்டரெல்லாம் மேலதான் இருக்கும். ஸோ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சாயில்ஸ். இதுதான் உங்க என்சிஆர்டில கொடுக்கப்பட்டது. நேற்று கேட்டாங்க கொஸ்டின், நேற்று வந்துச்சு இந்த கொஸ்டின். இன்னைக்கு நம்ம எழுத கிளாஸ்ல இருந்து 4 கொஸ்டின் வந்துச்சு. அலுவியல் சாயில், பிளாக் சாயில், ரெட் அண்ட் எல்லோ, லாட்ரைட், அரிட் அண்ட் ஃபாரஸ்ட். இப்போ நான் உங்களுக்கு ஒரு மேப்பா போட்டு எக்ஸ்பிளைன் பண்றேன், அதோடைய கதை முடிஞ்சிடும். ஒரே அட்டம்ப்ட்ல கிளியரா புரிஞ்சிடும் உங்களுக்கு. சார் எங்கெல்லாம் ரிவர் வாட்டர் போதோ, எங்கெல்லாம் ரிவர் வாட்டர் டிபாசிட் பண்ணுதோ அது எல்லாமே அலுவியல் பிளெயின்ஸ். சார் இந்த நார்தன் பிளெயின்ஸ், இது நார்தன் பிளெயின்ஸ் ஆஃப் இந்தியா விச் இஸ் அலுவியல், அலுவியல் சாயில். ஈஸ்ட் கோஸ்ட் பிளெயின்ஸ், வெஸ்ட் கோஸ்ட் பிளெயின்ஸ் எல்லாமே அலுவியல் சாயில். புரியுதுங்களா? இதுவும் வெஸ்ட் கோஸ்ட் பிளெயின்ஸ். ஸோ அலுவியல் சாயில். இது அரிட் சாயில், அரிட் டிசர்ட் சாயில். சரிங்களா? இது டிசர்ட் சாயில். இதுவும் நீங்க எல்லோ பேட்ச் இருக்கா, இந்த ஏரியா மட்டும், இந்த ஏரியா மட்டும், இந்த ஏரியா மட்டும் பிளாக் சாயில். கொஞ்சம் பாருங்க, இதுதான் கார்பெட்னு நினைச்சுக்கோங்களேன். உங்க வீட்டுல ஃப்ளோரு கார்பெட்னு நினைச்சுக்கோங்க. இது டெக்கன் பிளேட்டு. கரெக்டா? அந்த ரெட் கலர் பேட்ச் எல்லாமே ரெட் கலர் பேட்ச் கார்பெட்டுக்கு மேல காஃபி ஊத்துன மாதிரி இருக்கும் பிளாக் சாயில். ஒயிட் கலர் கார்பெட்ல காஃபி கொட்டிச்சுன்னா
எப்படி இருக்கும் பிளாக் சாயில், அதுதான் பிளாக் சாயில். ஆக்சுவலி அதுதான் நடந்திருக்கு ஹிஸ்டாரிக்கலி, ஜியாலஜிக்கலி, ஜியாகிரபிக்கலி, ஹிஸ்டாரிக்கலி இதுதான் நடந்திருக்கு. காஃபி தான் கொட்டிருக்கு. பார்ப்போம், அந்த காஃபி கொட்டுறதை பத்தி பார்ப்போம். சரியா? இது ஒழிச்சா இது எல்லாமே மவுண்டன் சாயில். இது எல்லாமே மவுண்டன் மேல இருக்கிற சாயில். இது இல்லாம மழை தண்ணி அதிகமா போற இடம், மழை தண்ணி அதிகமா இருக்கிற இடம் இந்த ஏரியா இருக்குல்ல, இந்த ஏரியா, அப்புறம் இங்க கொஞ்சம் இருக்கும் இந்த ஏரியா, இது எல்லாமே லேட்ரைட் சாயில்னு சொல்லுவாங்க. இதுதான் உங்களோட சாயில்ஸ். இப்ப கதையை ஆரம்பிக்கிறேன் சார். அலுவியல் சாயில்ல நிறைய கிளாசிபிகேஷன் இருக்கு, அதுக்குள்ள நம்ம போவோம் கொஞ்ச நேரத்துல. ஆனா அலுவியல் சாயில் எங்கேருந்து வரும் சார் வரும்னு கேட்டீங்கன்னா, ஒரு மவுண்டன் ஃபார்மேஷன் ஆச்சு, மவுண்டனுக்கு மேல கிளேசியர் ஃபார்ம் ஆச்சு, கிளேசியர்ல இருந்து தண்ணி மெல்ட் ஆச்சு, அந்த மவுண்டனை கட் பண்ணுது செடிமெண்ட்ரி ராக் மெட்டீரியல், அந்த மெட்டீரியல் எல்லாமே கொண்டு வந்து பிளேன்ஸ்க்கு வருது, அந்த பிளேன்ஸ்க்கு வரும்போது அது அலுவியல் சாயிலா மாறுது. இதுதான் அலுவியல் சாயில். அலுவியல் சாயில்ல நல்லா கவனிங்க, அலுவியல் சாயில்ல உங்களுக்கு பொட்டாஷ், பாஸ்போரிக் ஆசிட் அண்ட் லைம் அதிகமா இருக்கும். இதுல என்ன இருக்காது சார்? நைட்ரோஜன். அதனாலதான் யூரியா போட்டு வளர்ப்பாங்க. யூரியா சப்சிடி கொடுக்கறது அதுக்கு தான். So alluvial soil is the most fertile soil, but you need nitrogen supply. What? Nitrogen supply. Sir, alluvial soil ல இவ்வளவுதான் கான்செப்ட். அதுல வந்து நியூ அலுவியம், ஓல்ட் அலுவியம், பாபர், தராய், பீட்மான் பிளேன் இப்படி எல்லாம் கான்செப்ட் இருக்கு. அதுக்குள்ள போ. அதுக்கு முன்னாடி பிளாக் சாயில் இன்ட்ரோடியூஸ் பண்றேன். உங்களுக்கு எல்லாத்தையும் இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டு உள்ள போயிடுறேன். பிளாக் சாயில் என்னன்னா, ஆக்சுவலி 70 மில்லியன் இயர்ஸ் எகோ, நல்லா கேளுங்க, 70 மில்லியன் இயர்ஸ்க்கு முன்னாடி இந்த ஒரு பார்ட் ரெட் கலர் பேட்ச் மட்டும் பாக்குறீங்களா, இதெல்லாம் சேர்த்து பிளாக் சாயில் இருக்குல்ல, இந்த பேட்சும் சேர்த்து தான். இந்த பேட்ச் மட்டும் இட் கேம் ஃப்ரம் சதர்ன் ஹெமிஸ்பியர். கோந்துவானான்னு வாங்க. மேல இருக்கிறது லாரேஷியா, கீழே இருக்கிறது கோந்துவானா, நடுவுல டெத்திசீன்னு இருந்ததுன்னு. அந்த கோந்துவானா லேண்ட்ல இருந்து இண்டோ ஆஸ்திரேலியன் பிளேட்னு ஒரு பிளேட் இருந்தது, பிளேட் டெக்டானிக்ஸ்ல. அந்த பிளேட்ல இருந்து தனியா இந்த டெக்கன் பிளாட்டியூ மட்டும் பிரிஞ்சு இந்த பார்ட் பிளாக் சாயில் போர்ஷனோட சேர்த்து இந்த பார்ட் மட்டும் தனியா பிரிஞ்சு வந்து இங்க யூரேஷியன் பிளேட்டை ஹிட் பண்ணுச்சு. ஹிட் பண்ணா இங்க ஹிமாலயாஸ் ஃபார்ம் ஆச்சு. அதனாலதான் இங்க வந்து பிளேன்ஸ் ஃபார்ம் ஆச்சு. இங்க இருக்கிற இந்த டெக்கன் பிளாட்டியூ பிளாட் வந்து ரெட் சாயில் தான் இருந்தது. ரெட் சாயில், ரெட் எல்லோ சாயில் தான் அது. இட் இஸ் மேட் அப் ஆஃப் ஐரன் ரிச், ஃபெரிக் ரிச் கண்டென்ட். அது ஐரன் ரிச், அது கிரேட்டர்னு சொல்லுவாங்க, பிளேட்னு சொல்லுவாங்க. இந்த போர்ஷன் உருப்படியா ரெட் சாயில் தான் இருந்தது. அங்கல இருந்து கிளம்பி வரும்போது இங்க மட்டும் கிராக்ஸ் ஏற்பட்டது, இங்கதான் உடைஞ்சது. அது டெக்கன் அந்த கோந்துவானால பிரிஞ்சு வந்ததுன்னு சொன்னல, பிரியும் போது உடையும்ல, கனெக்ஷன் உடையும் போது இங்க ஃபிஷர்ஸ் ஏற்படுது, கிராக்ஸ் ஏற்படுது. இந்த கிராக்ஸ்ல இருந்து கிட்டத்தட்ட 200 கிலோமீட்டர் கீழே இருக்கிற மேக்மா வெளியே லாவாவா வெளியே வருது. அந்த லாவா ஊத்துன்னு ஊத்தி இருக்கு. எதுக்கு மேல? ரெட் எல்லோ சாயில் மேல ஊத்தி இருக்கு, டெக்கன் பிளாட்டியூ மேல ஊத்தி இருக்கு. எத்தனை வருஷம் ஊத்தி இருக்கு? பல மில்லியன் இயர்ஸ் ஊத்தி இருக்கு. அப்ப கீழே இருக்கிற பெட் ராக் வந்து ரெட் எல்லோ சாயில், ஆனா மேல இருக்கிற சாயில் மட்டும் பிளாக் சாயில். சாயில் ப்ரொஃபைல் என்ன சொன்ன? பெட் ராக் என்ன இருக்கோ அதுதான் மோஸ்ட்லி மேல இருக்கிற சாயில் இருக்கும்னு. ஆனா இங்க அது உண்மை இல்ல. பெட் ராக் ரெட் எல்லோ சாயில், மேல இருக்கிறது பிளாக் சாயில். பிளாக் சாயில் இஸ் நத்திங் பட் ஃபில் அப். இப்ப காஃபி கொட்டினதுன்னா புரிஞ்சுதா உங்களுக்கு? கார்பெட் எது? ரெட் எல்லோ சாயில். மேல காஃபி கொட்டினது என்னது? பிளாக் சாயில். சோ இது பிளாக் சாயில் எவன் மேல உட்காந்துருக்கான்? ரெட் எல்லோ சாயில் மேல உட்காந்துருக்கான், டெக்கன் பிளாட்டியூ மேல உட்காந்துருக்கான். புரியுதுங்களா? இது நீங்க என்னன்னு சொல்லுவீங்கன்னா அரிடி சாயில் சொல்லுங்க, சாரி ரெகூர் சாயில் சொல்லுவீங்க. ரெகூர்னா பிளாக் எர்த்னு அர்த்தம். பிகாஸ் லாவா இஸ் பிளாக், ரைட்? சோ பிளாக் எர்த் சாயில் சொல்லுவீங்க. இது பிளாக் காட்டன் சாயில் சொல்லுவீங்க, ஏன்னா இது காட்டன் நல்லா விளையும் இதுல. இதே மாதிரி இதுல வந்து உங்களுக்கு பாஸ்பரிக் ஆசிட், பொட்டாஷ், லைம் இந்த மாதிரி எல்லாம் வந்து கலக்கெடுக்கும் போது நீங்க வந்து பொட்டாஷை விட்டுருங்க, பாஸ்பரிக் ஆசிட் லைம் இருக்கும் இதுல. ஆனா இதுலயும் நைட்ரோஜன் வந்து கம்மி. எதுல? பிளாக் சாயில்ல. பிளாக் சாயில் எப்படின்னா அலுவியல் சாயில் மாதிரி இல்ல. நல்ல வெயில் காஞ்சதுன்னா உடஞ்சிரும், கிராக்ஸ் விடும்.
ஏன்னா இது சாஃப்ட், ஹையஸ்ட் சாஃப்ட் பாது. லாவா இல்லையா, லிக்விட் மாதிரி வந்தது, இப்போ வந்து என்னாச்சு செமி சாலிட், செமி லிக்விட் ஸ்டேட்டஸ்ல இருந்தது, இப்போ சாலிடா இருக்கு. அது லைட்டா ஈரப்பதம் வந்தா என்ன ஆகும், சகதியா மாறிடும், கிளேயா மாறிடும். அதுல காலை வச்சா என்ன ஆகும், உள்ள போயிடும். இது பிளாக் காட்டன், கிரவுண்ட் அண்ட் பிளாக் காட்டன், கிரவுண்ட் அண்ட் சுகர் கேன், இதெல்லாம் பம்பர் கல்டிவேஷன் நடக்கும் இங்க. எங்க, பிளாக் சாயில்ல. பிளாக் சாயில் முடிஞ்சது, இந்த சாயில் முடிஞ்சது. இந்த கிரேட்டன் நான் வந்து சொன்னேன், இந்த பார்ட், இந்த ஸ்டேபிள் பார்ட், இந்த ரெட் பார்ட், ரெட் சாயில். அது எப்படி சார், ஐரன் ரிச் காம்பனன்ட். அது எங்க இருந்து வந்துச்சு, சதர் ஹெமிஸ்பியர்ல இருந்து வந்துச்சு, டெக்கன் பிளாட்டியூ. எங்கெல்லாம் ரெகுலர் பிளாக் சாயில் இல்லையோ அது எல்லாமே என்னது, ரெட் எல்லோ சாயில், டெக்கன் பிளாட்டியூல. இந்த பாட்டு, இந்த பாட்டு, சரிங்களா? இந்த ரெண்டு பாட்டும், இந்த பாட்டு வந்து ரெட் எல்லோ சாயில். ஏன் சார் அது ரெட் எல்லோ சாயில் சொல்றான், ஐரன் இஸ் எக்ஸ்போசிங் டு தி அவுட் சைட் அட்மாஸ்பியர், ஆக்சிடேஷன் ஆகி ஐரன் என்னவா மாறும், ரெட்டா மாறும். அது தண்ணி படும் போது அது எல்லோவா மாறும். சோ ரெட் எல்லோ சாயில். புரியலன்னா திரும்பி இதே இடத்துல வந்து வீடியோ பாருங்க, உங்களுக்கு புரியும். Desert soil, arid soil, which is also fertile somewhat to some extent, but you need water. You need water. So without water, this is unfertile. இப்போ இந்திரா காந்தி கேனல் ப்ராஜெக்ட் வந்து இங்க பம்பர் கல்டிவேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. பக்கரானங்கள்ல இருந்து வாட்டர் டைவர்ட் பண்ணி இங்க கொண்டு போயிட்டாங்க. புரியுதுங்களா? ரெண்டாவது லாட்ரைட் சாயில் இங்க இருக்கு பாத்தீங்களா? இந்த லாட்ரைட் சாயில்னா என்னன்னா, உங்களுக்கு எர்த் இருக்கா, எர்த்தோட சர்ஃபேஸ் இஸ் மேட் அப் ஆஃப் சிலிக்கா அண்ட் அலுமினியம். என்னது, சிலிக்கா அண்ட் அலுமினியம். எர்த்தோட crust is made up of சிலிக்கா அண்ட் அலுமினியம். நிறைய மழை பெஞ்சதுன்னா பிளேன்ஸ்ல சிலிக்கா வந்து லாட்டரைசேஷன் ஆயிடும், லீச்சிங் ஆயிடும். அப்போ என்ன மிச்சமா இருக்கும், மேல அலுமினியம் மட்டும்தான் மிச்சம் இருக்கும். அப்போ அதுல வந்து லைட்டா உங்களுக்கு சிலிக்கா இல்லாதனால அந்த சாயிலோட நேச்சருக்கு ஏத்த மாதிரி பாக்கு, அரிக்கா நட், கேஷ்யூ நட், டீ, காஃபி இதுதான் விளையும். லாட்டரைசேஷன் ஆனதால என்ன லாட்டரைசேஷன் ஆச்சு, சிலிக்கா. என்ன இருக்கு, அலுமினியம். சோ அதோட நேச்சர் ஆஃப் தி சாயிலே மாறிடுச்சு. ஏன், அதிகமான மழை பிளேன்ஸ்ல பெஞ்சா பிளேன்ஸ்ல இருக்கிற சிலிக்கா வாஷ் அவுட் ஆயிரும், அலுமினியம் மட்டும்தான் இருக்கும். அதனால அது லாட்டரைசேஷன் ப்ராசஸ்ன்னு வாங்க. அதனால தான் அது பேரு லாட்ரைட் சாயில். லாட்ரைட் சாயில் எங்க சார் இருக்கும், கொஞ்சம் மேடா இருக்கும். எங்கேயாவது சிலிக்கா வாஷ் அவுட் ஆயிடுச்சு, அது மேட்ல ஆனாலும் சரி பிளேன்ஸ்ல ஆனாலும் சரி, சிலிக்கா வாஷ் அவுட் ஆயிடுச்சுன்னா அது லாட்ரைட் சாயில். புரிஞ்சுதா? மவுண்டன் சாயில் உங்களுக்கு தெரியும், ஊட்டியிலாம் எப்படி இருக்கும்னு, கொஞ்சோண்டு லேயர் தான் இருக்கும். அதுலதான் அவங்க கேரட், பீட்ரூட் போட்டு ஏதோ வாழ்ந்துட்டு இருப்பாங்க, சரிங்களா? சின்ன லேயர் தான் இருக்கும். அது கூட ஈரோடு ஆகாம என்ன பண்ணுவாங்க, இப்படி ஸ்டெப்பா போடுவாங்க. ஏன்னா மொத்த சாயில் அப்படியே கழுவிட்டு போகாம இப்படி இப்படி படிப்படியா போடுவாங்க. அது டெரேஸ் கல்டிவேஷன் சொல்லுவாங்க. இப்போ இனிமேட்டு வந்து நான் என்ன சொன்னனோ அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க. அலுவியல் சாயில் வந்துருச்சா, கவர் ஆயிடுச்சா அது, சரியா? அலுவியல் சாயில் வந்து எங்கெங்கெல்லாம் பார்ப்பீங்கன்னா மகாநதி, கோதாவரி, கிருஷ்ணா இதெல்லாம் பார்ப்பீங்க. அலுவியல் சாயில் வந்து இதுதான் வந்து ரிவர் ஃப்ளோ நடந்துட்டு இருக்கு. இந்த பாட்டு இருக்குல்ல, பக்கத்துல இருக்கிற பாட்டு, அது பேர் காதர். காதர் நியூ அலுவியம். கொஞ்சம் தள்ளி இருக்கிறது பாங்கர், ஓல்ட் அலுவியம். ஓல்ட் அலுவியம் இஸ் லெஸ் ஃபர்டைல் அண்ட் நியர் தி ரியர். இப்ப இருக்கிற ரிவர் ஃப்ளோ பக்கத்துல இருக்கிறது நியூ அலுவியம். நியூ அலுவியம் இஸ் காதர், ஓல்டு அலுவியல் இஸ் பாங்கர். அதே மாதிரி பீட்மாண்ட் பிளேன்ஸ்னா என்னன்னா, மலை இருக்கு, மலைக்கு இங்க இருக்கிற இது ஏரியா, இது பேர் தான் பீட்மாண்ட் பிளேன்ஸ். அது பேர் தான் தெராய், சோஸ், துவார்ஸ்னு கூப்பிடுவோம், ஏரியாக்கு ஏத்த மாதிரி. அந்த இடத்துல என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா நிறைய பாறைகள் இருக்கும், நிறைய பாறைகள் இருக்கும். ஏன்னா மேல இருந்து மலையில இருந்து அது கட் பண்ணி கொண்டு வந்து பாறைகள் இங்க போட்டிருக்கு. எது, ரிவர். ஏன்னா அங்க கட்டிங் தானே பண்ணிட்டு இருக்கான் மேல மலைய. தண்ணி சும்மா இருக்காது தம்பி, வாட்டர் இஸ் ஏ கட்டிங் ஏஜென்ட், இரோடிங் ஏஜென்ட். அது கட் பண்ற மாதிரி எவனாலும் கட் பண்ண முடியாது. ஹை பிரஷர் வாட்டரை எடுத்து உங்க கண்ணில் அடிச்சாங்கன்னா கண்ணுல கூடலாம் ஏறிடும், தெரியுமா? பைப்பெல்லாம் வச்சு தெரியாம இந்த கார்டனுக்கு போடுற அந்த ஹை பிரஷர்ல வர்றதெல்லாம் சின்ன பசங்களோட கண்ணுல எல்லாம் அடிச்சிருக்காங்க, கண்ணெல்லாம் எகிரிச்சு. நீங்க யூ cannot யூஸ் ஹெவி பிரஷர். கார் வாஷ் எல்லாம் யூஸ் பண்றாங்க பாத்தீங்களா, ஹை பிரஷர். அது வரைக்கும் தான் ஓரளவுக்கு நம்மளால தாங்க முடியும். இன்னும் ஜாஸ்தி பிரஷர் யூஸ் பண்ணீங்கன்னா இட் வில் கட். ஆக்சுவலி டிராஃப்ட் கட். சோ வந்து மனுஷனையே கட் பண்ணிடும். புரியுதுங்களா? பீட்மாண்ட் வந்து ஃபுட் ஹில்ஸ், காதர், பாங்கர். காதர்னா இது, பாங்கர் ஒரு அனிமேஷன் ஒன்று பண்ணியிருக்கேன், இதுலயே மொத்தமா எல்லாமே புரிஞ்சிடும். மேல தண்ணி கட் பண்ணி போல்டரா கொண்டு வரானா, கொண்டு வந்திருக்கானா, கொண்டு வந்துட்டு அந்த போல்டர்ல எங்க கொண்டு போய் சப்போர்ட் பண்ணிருக்கான், பாபர்ல. இது பாபர் வேற, காதர் பங்கர் வேற. காதர் பங்கர்னு என்ன,
இதுதான் இப்ப ரிவர் வாட்டர் போயிட்டு இருக்கு, கரெக்டா? இது காதர், இது இது இந்த ஏரியா பாங்கர், இந்த ஏரியா காதர். இதுதான் ரிவர் ஃப்ளோ. புரியுதா? இது ரிவர் ஃப்ளோ வச்சு சொல்றது. இது என்னன்னா மவுண்டன்ல இருந்து வரும்போது மவுண்டனுக்கு கீழே வந்த அப்புறம் போல்டர்ஸ் எல்லாம் போட்டு வைக்கலாம் பாருங்க. அந்த போல்டர் எல்லாம் கொண்டு வந்து இது இனிமேல் டிரான்ஸ்போர்ட் பண்ண முடியல. இங்க கிராவிட்டி இருந்ததுனால கொண்டு வந்துட்டேனா. இங்க இதுக்கு மேல கட் பண்ண மெட்டீரியல் டிரான்ஸ்போர்ட் பண்ண முடியல. ஃபைனரா இருக்கிற அலுவியல் சாயில் தான் கொண்டு போவேன். கொண்டு போய் தான் இங்க நான் டிஸ்ட்ரிபியூட் பண்றேங்க. ஆனா இங்க வந்து பாபர் பெரிய பெரிய போல்டர் இருக்கிற ஏரியா. இதுக்கப்புறம் என்ன வரும்? தராய். இதுக்கப்புறம் என்ன வரும்? தராய். தராய் வந்து மார்ஷி லேண்டு. பாபர், தராய், போல்டர்ஸ், கிரேவல்ஸ் இது எல்லாமே இருக்கும். எங்க? பாபர்ல. இந்த இடத்துல என்னன்னா பெரிய பெரிய போல்டர்ஸ் கீழே ரிவர்ஸ் நிறைய என்டர் ஆகி கீழே வேற எங்கேயோ அப்பியர் ஆகும். அப்பியர் ஆகி டிசப்பியர் ஆகும். ஏன்னா கீழே ஒரு போல்டர் கீழே பள்ளத்துல உள்ள போயிட்டு வேற எங்கேயாவது வந்து அந்த தண்ணி எல்லாம் வெளியே வர்றது உள்ள போறதெல்லாம் நீங்க வந்து பார்க்கலாம். அடுத்தது என்னது? கொஞ்சம் லைட்டா உங்களுக்கு மார்ஷி லேண்ட் இருக்குல்ல, இந்த ஏரியா பேர் என்ன சொல்றோம்? தராய். தராய் இஸ் வெரி குட் ஃபார் ஃப்ளோரா அண்ட் ஃபானா. நேஷனல் பார்க்ஸ் எல்லாம் அங்கதான் இருக்கு. ஓல்ட் அண்ட் நியூ அலுவியம். இப்ப அந்த அந்த அனிமேஷன் காதருக்கு பாங்கருக்கு. இப்ப ரிவர் ஃப்ளோ இருக்கா? ரிவர் ஃப்ளோ பக்கத்துல இருக்கிறது என்ன ஆகும்? இது என்ன? காதர். கொஞ்சம் தள்ளி இருந்தா அது என்ன சொல்லுவீங்க? பாங்கர். பாங்கர் இதுக்கு முன்னாடி தண்ணி பாஞ்சிட்டு இருந்தது, இப்ப பாயல. காதர் வந்து இப்ப தண்ணி பாஞ்சிக்கிட்டு இருக்கு. புரியுதுங்களா? காதர், பாங்கர் அலுவியல் சாயிலை பொறுத்த வரைக்கும். ஃபுட்ஹில்ஸ் ஆஃப் தி ஹிமாலயாஸ்ல பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் பாபர், அப்புறம் தராய். பாபர் வந்து போல்டர்ஸ் இருக்கும், ரிவர்ஸ் வந்து அப்பியர் ஆகி டிசப்பியர் ஆகும். அதுக்கப்புறம் தராயில மார்ஷி லேண்டு, வெரி குட் ஃபார் நேஷனல் பார்க்ஸ், ஃப்ளோரா அண்ட் ஃபானா. பாபர், தராய், காதர், பாங்கர். இது எங்க டாபிக் எங்க படிச்சோம்? அலுவியல் சாயில்ல. அலுவியல் சாயில்னு கேட்டா இந்த 4 டாபிக் எழுதாம நீங்க என்ன பண்ணக்கூடாது? ஆன்சர் எழுதக்கூடாது. போங்க சார், எங்க எழுதிக்கிட்டு வாழ்க்கை இவ்வளவு பிரச்சனையா போயிட்டு இருக்க சார். தம்பி இது காட்டிட்டேன் சரியா? பாஸ்பரிக் ஆசிட், லைமு, பொட்டாஷ் எல்லாத்தையும் காட்டிட்டேன் நீங்க பாத்துட்டீங்க. பிளாக் சாயில் வரும்போது பிளாக் காட்டன் சாயில் சொல்லிட்டேன். பாத்தீங்களா? காஃபி ஊத்துன மாதிரி இருக்கா? காஃபி கொட்டின மாதிரி இருக்கா? கொட்டின மாதிரி இருக்கும். சரிங்களா? சௌராஷ்டிரா, குஜராத் இந்த ஏரியால எல்லாம் புரியுதுங்களா? மெக்னீசியம், பொட்டாசியம், லைம் வந்து இதுல ரிச்சா இருக்கும். என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுத்தா லேண்ட் டிகிரேடேஷனை கண்ட்ரோல் பண்ண முடியும்? இந்த 8 பாயிண்ட் நான் உங்களுக்கு காட்டினா காட்டலையா? அஃபாரஸ்டேஷன், அப்புறம் கண்ட்ரோலிங் த மைனிங் ஆக்டிவிட்டி, கண்ட்ரோலிங் த ஓவர் கிரேசிங் ஆக்டிவிட்டி, இதெல்லாம் சொன்னல. ஆனாலும் இப்போ போட்டு காட்டியிருக்கேன் கொஸ்டின் ஆன்சர் ஃபார்மேட்ல. ஆன்சர் பண்ணுங்க பார்ப்போம். பார்த்துக்கோங்கம்மா, என்னென்ன கொஸ்டின்ஸ்னு பார்த்துக்கோங்க. ஆன் த பேசிஸ் ஆஃப் ஓனர்ஷிப் ரிசோர்ஸ் ஆர் டிவைடட் இன்டு இண்டிவிஜுவல். அதெல்லாம் வில்லேஜ் கிரேசிங் கிரவுண்ட்ஸ், அதெல்லாம் வந்து என்ன சொல்றாங்க? பரியல் கிரவுண்ட்லாம் கம்யூனிட்டி. ஓஷானிக் ரிசோர்சஸ் என்ன ரிசோர்சஸ்? இன்டர்நேஷனல் வாட்டர்ஸ். கரெக்டா? அடுத்தது ரிசோர்சஸ் வந்து ஃபுல்லா யூட்டிலைஸ் பண்ணல, ஆனா இருக்கு. அது என்னது? பொட்டன்ஷியல். அடுத்தது கரண்ட் ஃபேலோ லேண்ட் எதுன்னு சொல்லுவீங்க? 102. 102னா நீங்க வந்து எடுக்கும் 1 less than 1, 1னா கல்டிவேபிள், 1 to 5னா ஃபேலோ, மோர் தென் 5னா அன்கல்டிவேபிள் லேண்ட், கல்டிவேபிள் நாட் கல்டிவேபிள் லேண்ட், நாட் கல்டிவேபிள் லேண்ட்னு சொல்லி போட்டேன். அடுத்தது மினரல் ரிசோர்ஸ் லைக் கிரைண்டிங் ஆஃப் லைம்ஸ்டோன் ஃபார் சிமெண்ட் இண்டஸ்ட்ரி, இதெல்லாம் என்ன பண்ணுது? நிறைய டஸ்ட்டை கிரியேட் பண்ணுது. உங்களை என்சிஆர்டியில் இருக்கும். மத்திய பிரதேஷ், ஒடிஷால மெயின் ப்ராப்ளம் என்ன? மைனிங். மத்திய பிரதேஷ், ஒடிஷா அண்ட் ஜார்க்கண்ட். மத்திய பிரதேஷ், ஒடிஷா அண்ட் ஜார்க்கண்ட். சத்தீஸ்கர் அது கூட, ஒடிஷால கூட மைனிங்கு இட்ஸ் அன் இஷ்யூ. சரிங்களா? அடுத்தது இது உங்க என்சிஆர்டியில் இருக்கு. மொத்தம் இந்தியாவில் வந்து 3.28 மில்லியன் ஸ்கொயர் கிலோமீட்டர் இருக்கு. ஆனா வந்து நம்மளுக்கு இவ்வளவுதான் அவைலபிளா இருக்கு அப்படின்றது எத்தனை பர்சன்டேஜ் என்சிஆர்டியில்? எங்க 91. அடுத்தது 93. அது 93 அது விடுங்கப்பா. அடுத்தது பாருங்க, ஸ்டெபிலைசேஷன் ஆஃப் சாண்ட் டியூன்ஸ், ஷெல்டர் பெட்ஸ், வெரி குட். அடுத்தது இஸ் காஸ்ட் டியூ டு டிஃபெக்டிவ் மெத்தட்ஸ் ஆஃப் சாயில் எரோஷன், இஸ் டிவைடட் டிஃபெக்டிவ் மெத்தட்ஸ் ஆஃப் ஃபார்மிங், ஷெல்டர் பெட்ஸ். And sometimes water flows as a sheet over the larger areas down the slope. அப்போ அந்த ஷீட்டாக மேல இருந்து ஷீட் மாதிரி போகும்போதுதான் சாயில மொத்தமா அழுட்டு போயிடும். சாயில் மேல தண்ணி இப்படி போகும்போது அதனாலதான்
நீங்க வந்து அந்த ஸ்டெப் கல்டிவேஷன், ஸ்டெப் டெரேசிங் பண்ணுவாங்க மவுண்டன்ல. இது மொத்தமா அள்ளிட்டு இப்போ இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இங்கிலேருந்து தண்ணி வரும்போது இது ஃபுல்லா வலிச்சின்னு வந்துடும். அதுக்காக என்ன பண்ணுவாங்க, இப்படி பண்ணுவாங்க. இங்கிலேருந்து வலிச்சிட்டு வந்தாலும் இங்க வந்து இங்க உட்காந்துரும். அதுக்காக தான் டெரேஸ் கல்டிவேஷன் பண்ணுவாங்க. நீங்க ஊட்டிலாம் பாத்தீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப் தான் இருக்கும். ஆமா, இல்லைன்னா என்ன பண்ணுவான்னா கவுண்டர் பண்ணுவான். இந்த மாதிரி கவுண்டர் பண்ணுவான். எதா இருந்தாலும் அந்த ஷீட்டு மாதிரி அழுட்டு போகாம இருக்கிறதுக்கு. கல்லீஸ் வந்து நான் சொன்னது வாட்டர் இரோஷன் ஃபேமஸ் எங்கன்னு கேட்டீங்கன்னா பேட்லேண்ட் டொபோகிராஃபி. எங்க? மத்திய பிரதேஷ். எங்க? மத்திய பிரதேஷ். கல்லீஸ் இது ரவைன்ஸ் சொல்லுவாங்க. இதை இன்னொரு பேரு ரவைன்ஸ், ரவைன்ஸ் சொல்லுவாங்க. இப்போ ஃபெடரலிசம் பவர் ஷேரிங்ல நீங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சாப்டர்ல யூ ஷுட் share the power among the different units of the government or the different levels of the government என்றது பவர் ஷேரிங்கோட கம்போசிஷன். பவர் ஷேரிங்ல ரெண்டு பெஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ் எடுத்துக்கிட்டீங்க. ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன? ஸ்ரீலங்கா. அண்ட் செகண்ட் எக்ஸாம்பிள் வந்து பெல்ஜியம். ஸ்ரீலங்கா வந்து என்ன பண்ணாங்க, பவரை ஷேர் பண்றது ஃபெயில் ஆயிட்டாங்க. கரெக்டா பவரை ஷேர் பண்ணல, ரீஜனல் ஆட்டோனாமி தரல. அங்க வந்து யூனிட்டரி கவர்மெண்ட் மாதிரி ரன் பண்ணாங்க, யூனிட்டரி கவர்மெண்ட் மாதிரி. ஸோ அதனால வந்து தே ஃபேஸ்டு வித் சிவில் வார். ஆனா அங்க வந்து பாத்தீங்கன்னா பெல்ஜியம்ல தே ரெப்ரசன்டட் ஆல் தி கம்யூனிட்டிஸ் அண்ட் ரிலிஜன்ஸ் லாங்குவேஜஸ் ப்ராப்பர்லி. ஃபைனலா அது வந்து ஃபெடரலிஸ்டிக் கண்ட்ரியா மாத்தினாங்க. அதுக்கு வந்து கம்யூனிட்டி கவர்மெண்ட்னு பேர் வச்சாங்க. ஃபெடரலிசம் எங்க பியூரா ஃபாலோ பண்ணாங்கன்னா பெல்ஜியம். ரெண்டு இடத்துலயும் டெமோக்ரஸி தான், நல்லா புரிஞ்சுக்கோங்க. ரெண்டு இடத்துலயும் டெமோக்ரஸி தான். ஆனா டெமோக்ரஸியை போர்லா இம்ப்ளிமெண்ட் பண்ணவன் ஸ்ரீலங்கா, பெஸ்டா இம்ப்ளிமெண்ட் பண்ணவன் யாரு? பெல்ஜியம். சரிங்களா? இதுதான் வந்து ஆரம்பிச்சது. சோ டிபிக்கலா ஃபெடரலிசம் அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா பவரை ஷேர் பண்றது டிஃபரெண்ட் லெவல்ஸ் ஆஃப் தி கவர்மெண்ட்ல, டிஃபரெண்ட் லெவல்ஸ் ஆஃப் தி கவர்மெண்ட்ல நீங்க வந்து பிரிச்சீங்கன்னா அதை வந்து ஃபெடரலிசம்னு சொல்லுவீங்க. ஸோ ஃபெடரலிசம்ல என்ன இருக்குன்னா ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்கும், ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் இருக்கும். அந்த ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் வந்து இண்டிபெண்டன்ஸ் இருக்கும், ஓரளவுக்கு அதுக்கு பவர் இருக்கும். அந்த பவர் யார் கொடுத்திருப்பாங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து கொடுத்திருக்கலாம், இல்லைன்னா கான்ஸ்டிடியூஷன்லயே சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு இந்த பவர், ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு இந்த பவர், லோக்கல் கவர்மெண்ட்டுக்கு இந்த பவர் அப்படின்னு சொல்லி மூணா அழகா பிரிச்சிருவாங்க. சரிங்களா சார்? அப்படின்னா வந்து எனக்கு வந்து கரெக்டா புரிய வைக்கணும்னா பக்காவா எப்படி சார்? யூனிட்டரி கவர்மெண்ட்டுக்கும் ஃபெடரல் சிஸ்டமுக்கும் டிஃபரன்ஸ், ஸ்ரீலங்காக்கும் பெல்ஜியமுக்கும் டிஃபரன்ஸ், இது ஸ்ரீலங்காக்கும் பெல்ஜியமுக்கும் டிஃபரன்ஸ். ஸ்ரீலங்கால பாத்தீங்கன்னா வந்து ஒன் லெவல் ஆஃப் கவர்மெண்ட் இருக்கும், நேஷனல் கவர்மெண்ட் இருக்கும், மிச்சம் எல்லாருமே சபார்டினேட். எல்லா யூனிட்ஸும் எல்லா ஸ்டேட்ஸும் சபார்டினேட். கரெக்டா? யூனிட்டரி. அப்புறம் சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் வந்து லோக்கல் கவர்மெண்ட்டுக்கு டிக்டேட் பண்ணுவாங்க, ஆர்டர் பண்ணுவாங்க, கமாண்ட் பண்ணுவாங்க. அது யார் கேட்டாகணும்? லோக்கல் கவர்மெண்ட் கேட்டாகணும். அதுக்கப்புறம் லோக்கல் கவர்மெண்ட்ஸ்க்கு தனியா பவர்ஸை பிரிக்கல, தனியா லிஸ்ட் ஆஃப் சப்ஜெக்ட்ஸ் பிரிக்கல. எந்த சட்டமும் அவங்க தனியா பண்ணக்கூடாது. யார் பண்ணுவாங்க? நேஷனல் கவர்மெண்ட் பண்ணுவாங்க. அதை அமல்படுத்துறது தான் அவங்களோட வேலை. அதை கமாண்ட் பண்ணுவாங்க, அதுக்கு ஏற்ற மாதிரி தான். அப்புறம் தே ஆர் ஆன்சரபிள் டு தி சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபார் ஆல் தி ஆக்ஷன்ஸ். நீ இண்டிபெண்டா எந்த ஆக்ஷனும் எடுக்கக்கூடாது. ஒருவேளை எடுத்து தொலைச்சிட்டனா நீ வந்து யூ ஆர் ஆன்சரபிள் டு தி சென்ட்ரல் கவர்மெண்ட். ஏன் பண்ணன்னு நீ எக்ஸ்பிளைன் பண்ணி ஆகணும். இது அப்படியே ஆப்போசிட் என்ன? ஃபெடரலிசம். அப்படியே ஆப்போசிட் என்ன? ஃபெடரலிசம். புரியுதுங்களா உங்களுக்கு? இந்தியா கூட 90% ஃபெடரலிசம் தான். எப்பெல்லாம் யூனிட்டரியா மாறும்னா எமர்ஜென்சி பீரியட்லாம் மாறும். ஏன்னா அந்த கண்ட்ரோல் வந்து போகக்கூடாதுன்னு. இந்த கண்ட்ரிஸ் எல்லாமே ஃபெடரலிஸ்டிக் கண்ட்ரிஸ் தம்பி. இதுல வந்து பியூர் ஃபெடரலிசம் இருக்கு, குவாசி ஃபெடரல் இருக்கு, அப்படின்னா கொஞ்சோண்டு ஃபெடரல் வந்து ஃபெடரலும் யூனிட்டரி மிக்ஸ் இருக்கு. அதே மாதிரி வந்து ஃபெடரல்ல டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்கு. கம்மிங் டுகெதர், எல்லாரும் உட்காருங்க. கம்மிங் டுகெதர் அண்ட் ஹோல்டிங் டுகெதர். சரிங்களா? கம்மிங் டுகெதர் அண்ட் எல்லாருக்கும் அந்த மாதிரி தூக்கம் சொக்குது. என்ன பண்றது, இங்க வாழ்க்கை அப்படி இருக்கு. அப்புறம் என்சிஆர்டில ஒரு 7 பாயிண்ட் இருக்கும் தம்பி. என்சிஆர்டில ஒரு 7 பாயிண்ட் இருக்கும். ஃபீச்சர்ஸ் ஆஃப் ஃபெடரலிசம்னு. ஃபீச்சர்ஸ் ஆஃப் ஃபெடரலிசம். ஒரு கண்ட்ரின்னு எடுத்துக்கிட்டா அதுல என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்கணும்? ஒரு கண்ட்ரி ஃபெடரல் கண்ட்ரின்னு எடுத்துக்கிட்டா அதுல என்னென்னலாம் ஃபீச்சர்ஸ் இருக்கணும்? பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் ஃபெடரேஷன் பாத்தீங்கன்னா பெல்ஜியம், யுஎஸ்ஏ, புரியுதுங்களா? இந்த மாதிரி ரஷ்யன் ஃபெடரேஷன், யுஎஸ்எஸ்ஆர் ஒரு காலத்துல, இது எல்லாமே வந்து பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் ஃபெடரேஷன். சார் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருந்தா அது ஃபெடரேஷன் நீங்க எடுத்துப்பீங்க சார் அப்படின்னா மோர் தென் 1 லெவல் ஆஃப் கவர்மெண்ட் இருக்கணும், மினிமம் 2 லெவல்ஸ் இருக்கணும். சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட், லோக்கல் கவர்மெண்ட் அப்படி இருக்கணும். சரிங்களா? அதே மாதிரி ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் வந்து யாருக்கு சபார்டினேட் அல்ல?
சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு. அழகா இவங்க 3 பேருக்கும் பவர்ஸ் பிரிஞ்சிருக்கணும் நீட்டா. அது கான்ஸ்டிடியூஷன் வழியா பிரிச்சாலும் சரி, எப்படி பிரிச்சாலும் சரி, நீங்க வந்து 3 பேருக்கும் பவர்ஸை பிரிச்சிருக்கணும். இவங்க ஸ்டேட்ஸுக்கும் ஸ்டேட்ஸுக்கும் சென்டருக்கும், நல்லா கவனிங்க, ஸ்டேட்டுக்கும் சென்டருக்கும் சண்டை வந்தா பஞ்சாயத்து பண்றதுக்கு ஜுடிஷியரி தேவை. அந்த ஜுடிஷியரி வந்து இண்டிபெண்டா இருக்கணும், இண்டிபெண்டன்ட் ஜுடிஷியரியா இருக்கணும். யார் மேலேயும் டிபெண்டன்சி இருக்கக்கூடாது. ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கோ சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு இருக்கக்கூடாது, இண்டிபெண்டன்ட் ஜுடிஷியரியா இருக்கணும். ஹையஸ்ட் கோர்ட்ஸ் எல்லாம் பண்ணணும். அதே மாதிரி ஒரு ஸ்டேட் சப்ஜெக்ட், ஒரு ஸ்டேட்டோட லா இல்லைன்னா ஒரு ஸ்டேட்டோட தலையெழுத்து ஏதோ ஒன்று நீங்க மாத்துறீங்கன்னா அவங்களோட அக்செப்டன்ஸ் இல்லாம நீங்க எதுவுமே மாத்தக்கூடாது. அப்படி இருக்கிறது தான் என்னது ஃபெடரலிசம். அப்படி இருக்கிறது தான் எது ஃபெடரலிசம். அதே மாதிரி ஒரு ஃபெடரலிசம்ல உங்களுக்கு எப்படி ரீஜனல் அட்டானமி இருக்கணுமோ ஆப்வியஸ்லி பினான்சியல் அட்டானமி இருக்கணும். அப்படின்னு என்ன அர்த்தம்? அவங்களுக்கு டாக்ஸ் கலெக்ட் பண்ற பவரும் நீங்க என்ன பண்ணணும்? கொடுக்கணும். டாக்ஸ் கலெக்ட் பண்ற பவரும் நீங்க கொடுக்கணும். சரிங்களா? இங்க பாத்தீங்கன்னா எல்லா ஃபெடரல் சிஸ்டம்ஸும் யூனிட்டி இன் டைவர்சிட்டி, ரீஜனல் டைவர்சிட்டி, எல்லா சோஷியல் குரூப்ஸையும் ரெப்ரசென்ட் பண்ணணும், எல்லா லாங்குவேஜஸும் ரெப்ரசென்ட் பண்ணணும், எல்லா கல்ச்சர்ஸும் ரெப்ரசென்ட் பண்ணணும், எல்லாரும் யூனிட்டிக்காக பாடுபடணும். பிரிஞ்சு போயிருவேன்னு சொல்லக்கூடாது, அந்த அளவுக்கு வந்து சேர்ந்து ஒற்றுமையா இருக்கணும்ன்றது தான் ஹார்மனி இருக்கணும், பீஸ் இருக்கணும்னு சொல்றாருங்க. அதே மாதிரி ஃபெடரல் சிஸ்டம் எப்ப நிலைச்சு நிக்கும்னா எல்லாருமே வந்து ஸ்டேட்ஸ் எல்லாரும் கூடி வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க. இப்போ அந்த கூடி வந்து வாழ்றவங்க எல்லாருமே மியூச்சுவல் ட்ரஸ்ட் பிட்வீன் சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் அவங்களுக்குள்ளேயும் நம்பிக்கை இருக்கணும், சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு கூட நம்பிக்கை இருக்கணும். இந்த மியூச்சுவல் ட்ரஸ்ட் ஸ்ரீலங்கால இல்லாதனாலதான், தமிழியன்ஸை அவங்க நம்பாதனால்தான் ரீஜன் ஆட்டோனாமி தரல. அதனாலதான் சிவில் வார் வந்துச்சு. எங்க? ஸ்ரீலங்கால. அந்த 7 பாயிண்ட் இதுதான். சரியா? அப்புறம் சார் மொத்தம் எத்தனை டைப்ஸ் ஆஃப் ஃபெடரலிசம் சார்? எத்தனை டைப்ஸ் ஆஃப் ஃபெடரலிசம் கேட்டீங்கன்னா 2 டைப். எது சார் பெட்டர்னு கேட்டீங்கன்னா அந்த பெஸ்ட்னு விட்டுட்டு அந்தந்த கண்ட்ரிக்கு ஏற்ற மாதிரி அதோட ஹிஸ்டரிக்கு ஏற்ற மாதிரி பெட்டர் இருக்கும் சார். ஃபார் எக்ஸாம்பிள் கம்மிங் டுகெதர்னா என்ன சார் அப்படின்னா, எல்லாரும் கூடி வந்து நம்ம எல்லாருமே ஒரு கண்ட்ரியா இருப்போம்னு முடிவு பண்ணி ஒரு அக்ரிமெண்ட் எழுதிப்பாங்க. அந்த அக்ரிமெண்ட் எழுதிட்டு அதுல கூடி வந்து அதுல ஒரு ஃபெடரேஷனை ஃபார்ம் பண்ணா அது கம்மிங் டுகெதர் ஃபெடரேஷன் டைப் 1. ரெண்டாவது என்னன்னா, நீ கூடியே இருக்கணும், உன்னால பிரிய முடியாது. அந்த பிரிக்க முடியாத அளவுக்கு ஒரு கான்ஸ்டிடியூஷன் எழுதிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், பிரிக்கவே முடியாது. பெஸ்ட் எக்ஸாம்பிள் இந்தியா, பெல்ஜியம். புரியுதுங்களா? இது எல்லாமே ஹோல்டிங் டுகெதர். புரியுதுங்களா? இதெல்லாம் கம்மிங் டுகெதர். சுவிட்சர்லாண்டோ யுஎஸ்ஓ நாளைக்கு வந்து பிடிக்கலன்னா அவங்களாம் பிரியறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா பிடிக்காத அளவுக்கு அவங்களும் கான்ஸ்டிடியூஷன் எழுதிட்டாங்க. புரியுதுங்களா? ஆனா ஃபர்ஸ்ட் ஆக்சுவலி யுஎஸ்ல வந்து 13 ஸ்டேட் தான் இருந்தது. இப்போ 50 ஸ்டேட், 13 ஸ்டேட்டும் 13 காலனிஸ் தான் இண்டிபெண்டன்ஸ் வாங்குறாங்க 1781ல, 1781. சரிங்களா? 1776 தான் டிக்ளரேஷன் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ். அதுக்கப்புறம் 1781ல வாங்குறாங்க. புரியுதுங்களா? அதுக்கப்புறம் இங்க வந்து பாத்தீங்கன்னா பெல்ஜியம் உங்களுக்கு தெரியும், இந்தியா உங்களுக்கு தெரியும். அப்படின்னா இந்தியா பியூர் ஃபெடரல் கண்ட்ரியா சார்? பியூர் இல்ல. நான் சொன்ன 552 ஸ்டேட் இருந்தது, பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ். எப்போ? இண்டிபெண்டன்ஸ் அப்போ. இந்தியா பிரிட்டிஷ்கார என்ன பண்ணா, யார் வேணாலும் எப்படினாலும் யாருக்கிட்ட வேணாலும் சேருங்க, இல்லைன்னா இண்டிபெண்டா கூட இருந்துங்கன்னு எதிர்த்து போயிட்டான். அப்ப ராஜாக்களை வந்து செருப்படி இருந்துருன்னு சொல்லி என்ன பண்ணிருக்காரு பட்டேல், மொத்தம் 552 ஸ்டேட்டையும் இந்தியாவா மாத்திருக்காரு. இல்லைன்னா 552 கண்ட்ரி இருந்திருக்கும் இந்தியால. ஹூ ஹெல்ட் டுகெதர்? யாரு அதை ஹோல்ட் பண்ணாரு? பட்டேல். பட்டேல் பண்ணி அதை வந்து யூனியன். அதனாலதான் ஐரன் மேன் ஆஃப் இந்தியா. புரியுதுங்களா? ஐரன் ஃபிஸ்ட் அது. புரியுதுங்களா? அந்த ஃபிஸ்டை வச்சுட்டு he held the whole India into one nation. சரிங்களா? ஒரே ஒரு பாயிண்ட், இதுல எல்லா ஸ்டேட்டுக்கும் ஈக்குவல் பவர். அப்படின்னு என்ன அர்த்தம்? எல்லாம் கூடி வராங்க, எல்லாரும் கூடி வந்தாங்க, எல்லாருக்கும் ஈக்குவல் பவர் இருக்கு கவர்மெண்ட்ல. ஆனா இங்க பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி ஈக்குவல் பவர், சில பேருக்கு ஸ்பெஷல் பவர், சில பேருக்கு லோயர் பவர், சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி. எக்ஸாம்பிள் அதான் வரேன். எக்ஸாம்பிள் சார், கர்நாடகாவுக்கும் தமிழ்நாடுக்கும் வித்தியாசம் இல்லை, ஏன்னா 2 பேருமே டெவலப்டு. ஆனா ஸ்பெஷல் பவர் யாருக்கு கொடுத்துருக்காங்கன்னா, எட் த டைம் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் ஜம்மு அண்ட் காஷ்மீர், மேகாலயா, திரிபுரா, மிசோராம், அருணாச்சல் பிரதேஷ், நாகாலாந்து 370, 371H. புரியுதுங்களா? இந்த மாதிரிலாம் வந்து நிறைய
எக்ஸ்பிளனேஷன்ஸ் கொடுத்து அவங்களுக்கு ஸ்பெஷல் கேட்டகரி ஸ்டேட்ஸ்னு பிரிச்சாங்க. எதுக்குன்னு கேட்டா அவங்களோட ரிலிஜன், எத்னிசிட்டி, பேக்ரவுண்ட் எல்லாமே, அவங்களோட இன்செக்யூரிட்டி, புதுசா ஒரு நாட்டுல சேர்றோம், நம்மளுக்கு இதுக்கு சம்மந்தம் இருக்கா சம்மந்தம் இல்லையான்னு ஒரு கன்ஃபியூஷன் கிரியேட் பண்ணாம கொடுத்தாங்க. இப்போ ரீசெண்டா 370 அபாலிஷ் பண்ணிட்டாங்க 2019ல, ஆகஸ்ட் 5ஆம் தேதி 2019 அபாலிஷ் பண்ணிட்டாங்க. ஆனா என்சிஆர்டில இன்னும் அது இருக்கு. சரிங்களா? ஸோ 2019ல அது ஆர்டிகல் 70 எடுத்துட்டாலும், ஆர்டிகல் 70 எதுக்கு கொடுத்தாங்கன்னா, ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல ஒரு லேண்ட் வாங்கணும்னா நீங்க வாங்க முடியாது வெளியில இருந்து போய். ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு அதுக்கு தனி கான்ஸ்டிடியூஷன் இருக்கு. அதுக்கு அவங்களே எலெக்ஷன்ஸ் கண்டக்ட் பண்ணிப்பாங்க. அவங்க வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு சபார்டினேட் இல்லை. ஆனா கண்டிப்பாக டிஃபென்ஸ், கம்யூனிகேஷன் இது எல்லாத்திலும் கை வைக்க முடியாது. ஆனா அவங்களோட ஸ்டேட் பவர்ஸ்குள்ள யாருமே வந்து உள்ள தலையிட முடியாது அப்படின்ற மாதிரி இண்டிபெண்டன்ஸ் யாருக்கு இருந்தது, அட்டானமி யாருக்கு இருந்தது, ஜம்மு அண்ட் காஷ்மீர். இப்ப அது எடுத்துட்டாங்க. இப்ப அது நார்மல் ஸ்டேட் ஆயிடுச்சு. எது? ஜம்மு காஷ்மீர். இந்த ஸ்பெஷல் அதே மாதிரி நாகாலாந்துக்கும் ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் இருக்கு, அருணாச்சல் பிரதேஷுக்கும் ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் இருக்கு. அதுக்கு ஸ்பெஷல் ஃபண்ட்ஸ் எல்லாம் போகும். இந்த மாதிரி கொடுத்தா தமிழ்நாடோட அதிகமான பணம் அவங்களுக்கு ஸ்பெஷல் கேட்டகரி ஸ்டேட்ல அவங்களுக்கு மரியாதை கொடுக்குறாங்க. புரியுதுங்களா? ஆக்சுவலி வந்து ஃபெடரலிசம்ல என்ன பண்ணணும், எல்லாருக்கும் ஈக்குவலா பார்க்கணும். ஆனா ஹோல்டிங் டுகெதர்ல என்ன பண்ணுவாங்க, சில பேருக்கு அதிகமான பவர் கொடுப்பாங்க, அதே மாதிரி லெசர் பவர் கொடுப்பாங்க சில பேருக்கு. யூனியன் டெரிட்டரிஸ் இருக்குல்ல உங்களுக்கு, லக்ஷதீப், அண்டமான் அண்ட் நிக்கோபார், டமான் அண்ட் டையூ, சண்டிகர், பாண்டிச்சேரி, டெல்லி, இந்த மாதிரிலாம் இவங்களுக்கு எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா டைரக்டா யூனியன் கண்ட்ரோல்ல இருக்கு, சென்ட்ரல் கவர்மெண்ட் கண்ட்ரோல்ல இருக்கு. சரிங்களா? அவங்க வந்து ஸ்டேட்ன்ற மாதிரி கணக்குலயே வரல. அப்போ அவங்களுக்கு வந்து லெசர் பவர்ஸ். ஏன்னா டைரக்ட்லி கண்ட்ரோல் கண்ட்ரோல் ஆஃப் ஸ்டேட்ஸ்க்கு தான் ஈக்குவல் பவர்னாங்க, யூனியன் டெரிட்டரிஸ்க்கு ஈக்குவல் பவர்னு சொல்லல. புரியுதுங்களா? அதனால அவங்களுக்கு கம்மியான பவர் இருக்கும். ஸோ ஹோல்டிங் டுகெதர்ல all states do not share equal powers. Some states will have special powers, some states have some territories. Union territories have lower powers, some states have equal powers. Some unequal, equal, lesser. புரியலன்னா இந்த இடத்துல வீடியோவை திரும்பி போட்டு பாருங்கம்மா. சார் இந்தியாவை எப்படி சார் ஃபெடரலிசம்னு சொல்லுவீங்க? இப்போ 7 பாயிண்ட் படிச்சிங்களா, அது எல்லாத்தையும் வேற மாதிரி இந்தியான்னு போட்டு எழுதிட வேண்டியதுதான். புரியுதுங்களா? எப்படி எழுதுவீங்க சார்? மோர் தென் 1 லெவல் ஆஃப் கவர்மெண்ட் இருக்கா இல்லையா இந்தியாவில்? சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட். புரிஞ்சிச்சா? அந்த ஃபர்ஸ்ட் பிரின்சிபல் அக்செப்ட் பண்ணா? இந்தியாவில் இண்டிபெண்டன்ட் ஜுடிஷியரி இருக்கா இல்லையா? சுப்ரீம் கோர்ட், ஹை கோர்ட்லாம் தனியா வேலை செய்யறாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்டோட துணையோட வேலை செய்யல. இண்டிபெண்டன்ட் ஜுடிஷியரி இருக்கு. அக்செப்டட். 2 பாயிண்ட் வந்துருச்சு. அதுக்கப்புறம் வந்து இந்தியன் யூனியன் இஸ் பேஸ்ட் ஆன் பிரின்சிபல் ஆஃப் ஃபெடரலிசம். 2 tier சிஸ்டம். சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட். எப்போ கவர்மெண்ட், அப்புறம் லோக்கல் கவர்மெண்ட் எப்போ வந்துச்சு? 1992ல வந்துச்சு. அதுவும் எழுதிட்டோம். அதான் 3rd tier முனிசிபாலிட்டி, பஞ்சாயத்து. சரிங்களா? 1992ல வந்துச்சு. எப்போ? இது 1992, இது 1950. இது ஃபர்ஸ்ட் டியர், இது செகண்ட் டியர், இது ரெண்டுமே 3rd tier. இது டவுன்ஸ், சிட்டிஸ், இது வில்லேஜஸ். இது நான் என்ன சொன்னேன், 3 பேருக்கும் தனி 3 லிஸ்ட் இருக்கு. வேற 3 லிஸ்ட் இருக்கு இந்தியாவில். அதுதான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கான்சென்ட்ரேஷன் பண்ண வேண்டியது. சரிங்களா? அதுதான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கான்சென்ட்ரேஷன். சார் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஸ்கெட்யூல் 7 அப்படின்னு ஒரு கான்ஸ்டிடியூஷன்ல ஒரு ஸ்கெட்யூல் இருக்கு. இந்த ஸ்கெட்யூல் 7ல 3 லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. யூனியன் லிஸ்ட், ஸ்டேட் லிஸ்ட், கன்கரண்ட் லிஸ்ட். இந்த யூனியன் லிஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே சென்ட்ரல் கவர்மெண்ட் சப்ஜெக்ட்ஸ் இருக்கும். சென்ட்ரல் கவர்மெண்ட் சப்ஜெக்ட்ஸ் இருக்கும். இந்த சப்ஜெக்ட்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா டிஃபென்ஸ், கம்யூனிகேஷன், ரயில்வே, ஸ்போர்ட்ஸ், இதெல்லாம், ஸ்பேஸ், அட்டாமிக் எனர்ஜி எல்லாமே. இவங்களோட பவருக்குள்ள இவங்க போக முடியாது. இது கான்ஸ்டிடியூஷன்ல எழுதப்பட்டது. சென்ட்ரல் கவர்மெண்டோட பவருக்குள்ள யார் போக முடியாது. அதனாலதான் அது கான்ஸ்டிடியூஷன்ல எழுதப்பட்டிருக்கு. அந்த ஸ்கெட்யூல் 7ல எழுதப்பட்டிருக்கு. அப்பனா பவர்ஸ் வந்து ஈக்குவலா கரெக்டா பிரிச்சுட்டாங்க. அதனாலதான் இந்தியாவை என்னன்னு சொல்லுவீங்க நீங்க, ஃபெடரலிஸ்டிக் கண்ட்ரின்னு சொல்லுவீங்க. ஏன்னா எந்தெந்த லெவல் ஆஃப் கவர்மெண்ட்டுக்கு என்னென்ன பவர்ன்றது அழகா பிரிச்சு சொல்லப்பட்டது. புரியுதுங்களா? நீங்க வந்து யூனியன் பவருக்குள்ள ஸ்டேட் என்டர் ஆக முடியாது. ஆனா ஸ்டேட்டுக்குன்னு தனி பவர்ஸ் இருக்கு. ஓரளவுக்கு இண்டிபெண்டன்ஸ் இருக்கு. இண்டிபெண்டன்ஸ் இருந்தாலே, ஓரளவுக்கு இருந்தாலே, தனியா பவர் பிரிச்சாலே அது என்ன கண்ட்ரின்னு சொல்லுவோம். இப்போ ஸ்ரீலங்கால என்ன சொல்லுவோம், இது மட்டும் தான் சொல்லுவோம். ஸ்டேட்டோ கன்கரண்டோ பேச முடியாது. ஏன்னா ஸ்ரீலங்கால ஒரே கவர்மெண்ட் தான். அவங்களுக்கு கீழே இருக்கிறவங்க எல்லாருமே சபார்டினேட். ஆனா இது எப்படி இருக்கு, பெல்ஜியம் மாதிரி இருக்கு. யூனியனும் இருக்கு, ஸ்டேட்டும் இருக்கு, அவங்க 2 பேரும் சேர்ந்தது. ஸோ ஸ்டேட் லிஸ்ட்ல என்ன வரும், போலீஸ், அக்ரிகல்ச்சர், புரியுதுங்களா? இந்த மாதிரி சப்ஜெக்ட்லாம் ஸ்டேட் லிஸ்ட். இந்த போலீஸ் சப்ஜெக்ட்ல மோஸ்ட்லி யூனியன் உள்ள வரமாட்டான். ஆனா இவங்க அராஜகம் பண்ண ஆரம்பிச்சா உள்ள வருவான். அந்த மாதிரி மாத்திருக்காங்க இந்தியாவில். கன்கரண்ட் லிஸ்ட் எப்படின்னா மேரேஜ், அடாப்ஷனு, சரிங்களா, சக்சஷனு,
அப்புறம் என்விரான்மெண்ட், எஜுகேஷனு, இது எல்லாமே எங்க போட்டிருக்கான்? கன்கரண்ட் லிஸ்ட். சார் இந்த 3 லிஸ்ட்னா என்ன? திரும்பி சொல்றேன். இந்த 3 லிஸ்ட் டிவைடிங் த பவர்ஸ் பிட்வீன் தி சென்ட்ரல் அண்ட் தி ஸ்டேட். பவரை ஷேர் பண்ணாலே அது ஃபெடரலிசம். பவரை ஷேர் பண்ணாலே அது ஃபெடரலிசம். அது ஒன் ஆஃப் தி ஃபீச்சர்ஸ் ஆஃப் ஃபெடரலிசம். டிஃப்ரெண்ட் லெவல்ஸ் ஆஃப் தி கவர்மெண்ட்ல எப்படி பவரை ஷேர் பண்ணணுன்ற கன்ஃபியூஷன் வரக்கூடாதுன்னு என்ன பண்ணாங்க? இந்த மாதிரி ஸ்கெட்யூல் கிரியேட் பண்ணாங்க. எதுல? கான்ஸ்டிடியூஷன்ல. அது என்ன லிஸ்ட்? யூனியன் லிஸ்ட். யூனியன் லிஸ்ட்ல யூனியன் மட்டும்தான் சட்டம் பண்ண முடியும். அந்த லிஸ்ட்னா என்ன? அந்த சப்ஜெக்ட்ஸ்ல எது எதுல சட்டத்தை பண்ண முடியும்னு சொல்றது. ஸ்டேட்னா என்ன? அதுல என்னென்ன வந்து சட்டங்களை வந்து ஸ்டேட் கண்ட்ரிபியூட் பண்ண முடியும். கன்கரண்ட் என்ன? யூனியன் அண்ட் ஸ்டேட் யார் வேணாலும் அதுல சட்டம் பண்ணலாம். எதுல? எஜுகேஷன், மேரேஜ், அடாப்ஷன். நேஷனல் இம்பார்ட்டன்ஸ் இருக்கிறது எல்லாமே யூனியன் லிஸ்ட் பண்ணுவான். இது எல்லாமே ஸ்டேட் இம்பார்ட்டன்ஸ், லோக்கல் இம்பார்ட்டன்ஸ் இருக்கிறது எல்லாமே. அதுல எக்ஸாம்பிள் போலீஸ், அக்ரிகல்ச்சர். இவன் வந்து டிஃபென்ஸ், ஃபாரின் அஃபேர்ஸ். இதுல பாத்தீங்கன்னா இது 2 பேருமே பண்ணலாம். ஆனா வந்து நல்லா கவனிங்க, ஒரு மேரேஜ் லாவை பத்தி ஒரு டிசிஷன் வந்து ஸ்டேட் லா எடுக்கிறாங்க. ஸ்டேட் தமிழ்நாட்டில் ஒரு மேரேஜ் லாவை மாத்துறாங்க. அது யூனியனுக்கு பிடிக்கல, சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு பிடிக்கல. அப்போ உடனே அதை தூக்கி போட்டு இன்னொன்னு பண்றதுக்கு யூனியனுக்கு பவர் இருக்கு. ஸ்டேட் இண்டிபெண்டன்ஸ் கொடுப்பாங்க, மிஸ்யூஸ் பண்ணிக்கிட்டா திரும்பி உள்ள வந்து அது ஓவர் ரைட் பண்ணிடுவாங்க. இன்னொன்னு லாஸ்ட் பாயிண்ட் இங்க சொல்லணும், ரெசிடுவரி பவர்னு ஒண்ணு இருக்கு. இந்த 3 லிஸ்ட்லயும் இல்லாத சப்ஜெக்ட், இந்த 3 லிஸ்ட்லயும் இல்லாத சப்ஜெக்ட்ல சட்டத்தை பண்ணணும்னு நினைக்கோங்க. இந்த 3 லிஸ்ட்லயும் இல்லாத சப்ஜெக்ட்ல சட்டத்தை பண்ணணும்னா அதுக்கு யாருக்கு பவர் இருக்குன்னா யூனியன். அது பேரு ரெசிடுவரி சப்ஜெக்ட். அது பேரு ரெசிடுவரி சப்ஜெக்ட், ரெசிடுவரி பவர்ஸ்னு வாங்க. 3 லிஸ்ட்லயும் அந்த 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 ஒரு ஐட்டம், மேரேஜோ அடாப்ஷனோ அந்த மாதிரி ஒரு புது ஐட்டம், சைபர்னு வச்சுக்கோங்களேன். சைபர்ன்றது புது சப்ஜெக்ட். அப்போ கான்ஸ்டிடியூஷன் அப்போ எழுதவே இல்லாது. அப்போ அந்த சைபர்ல யார் சார் பண்ணணும் அப்படின்னு கேட்டா யூனியன் தான் பண்ண முடியும். எந்த லிஸ்ட்லயும் இல்லாத சப்ஜெக்ட்ல சட்டத்தை யார் சார் பண்ண முடியும்னு கேட்டா யூனியன் தான் பண்ண முடியும். அது பேர் என்ன சொல்றாங்க? ரெசிடுவரி பவர். ரெசிடுவரி பவர். இன்னும் ஆர்டிகல் 370 நான் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இவனுக்கு வந்து ஸ்பெஷல் பவர்ஸ் கொடுக்குறோம். இந்தியாவில் ஹோல்டிங் டுகெதர்ல சில ஸ்டேட்ஸ்க்கு ஸ்பெஷல் பவர். அதான் அவங்களுக்கே ஒரு கான்ஸ்டிடியூஷன் இருக்கு. இந்தியன் ப்ரொவிஷன்ஸ், இந்தியன் லாலாம் நாட் அப்ளிகபிள் இந்தியாவில். அப்புறம் இந்த அதர் பீப்புள் லைக் சாரண்யா, சாஸ்வத்லாம் போயிட்டு அங்கே போயிட்டு லேண்டை வாங்க முடியாது. இப்பெல்லாம் அதெல்லாம் கேன்சல்டு, அபாலிஷ்டு. இப்போ அதெல்லாம் இல்லை. அதே மாதிரி 371H எல்லாம் நாகாலாண்டு, அந்த மாதிரிலாம் ஸ்பெஷல் பவர்ஸ்லாம். அதே மாதிரி சம் ஸ்டேட்ஸ் ஹேவ் லிட்டில் பவர், கம்மியான பவர். எது? யூனியன் டெரிட்டரிஸ். எது? லக்ஷதீப், அண்டமான் நிக்கோபார் ஐலாண்ட், இது எல்லாமே ஸ்டேட்ஸ் இல்லை, யூனியன் டெரிட்டரி. அதுக்கெல்லாம் கம்மியான பவர். ஜுடிஷியரி சார். அதுக்கப்புறம் சார் இந்தியாவுக்கு அவ்வளவு ஈஸியா ஸ்டேட்ஸை பத்தி பவரை வந்து மாடிஃபை பண்ணிடலாமா சார்? இல்ல. ஸ்டேட்ஸ் பவரை மாடிஃபை பண்ணணும்னா இந்தியன்ஸ் ஸ்டேட்ஸோட 50% ஆஃப் தி ஸ்டேட்ஸோட அக்செப்டன்ஸ் தேவை. அதே மாதிரி பார்லிமெண்ட்ல 2/3 மெஜாரிட்டி இருக்கணும். பார்லிமெண்ட்ஸ்ல 2/3 ஆஃப் தி மெஜாரிட்டில அந்த பில்லு பாஸ் ஆகணும். பிளஸ் நீங்க என்ன 50%, மோர் தென் 50% ஆஃப் தி ஸ்டேட்ஸ் இன் இந்தியா, 29 ஸ்டேட்ஸ் இருக்குல்ல, மினிமம் 15 ஸ்டேட்ஸ் அது ஒத்துக்காம ஸ்டேட்ஸுக்கு சம்பந்தப்பட்ட எந்த லிஸ்டும் எந்த சப்ஜெக்டும் அவங்களால மாற்ற முடியாது. புரியுதா? அம்மா லிங்குவிஸ்டிக் ஸ்டேட்ஸை பாத்தீங்கன்னா டக்குன்னு உட்காருங்கம்மா, காசு நடுவில் இருக்கீங்க, இல்லைன்னா அப்படியே நின்றுட்டு இருக்கேன். சரிங்களா? சரியா? Some states were created based on language. எப்போ சார்? ஆக்சுவலி 1947ல இண்டிபெண்டன்ஸ் வாங்கும்போது, அம்மா கொஞ்ச நேரம் இருங்க, என்ன முடிச்சிடறேன். நீ ஏஞ்சாது உட்கார வைமா. இது இப்போ உட்கார்றது பாயிண்ட் ஆமா, சப்ஜெக்ட் போயிடுது. என்ன எங்க இருக்க? இண்டிபெண்டன்ஸ் வரும்போது இந்தியா வந்து 552 பிரின்சிபல் ஸ்டேட்ஸா இருந்ததுன்னு நான் சொன்னேன். எல்லாமே ராஜாக்கள் ஆண்டுட்டு இருந்தாங்க. அதை வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பேசிஸ்ல எப்படி வந்து கம்மியான ப்ராவின்சஸா மாத்தணும்ன்றது ஒரு பெரிய சேலஞ்ச் இருந்தது. அப்ப பிரியும் போது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பேசிஸ்ல பிரிக்கிறதா இல்லைன்னா லாங்குவேஜ் பேசிஸ்ல ஸ்டேட்ஸா பிரிக்கிறதான்றது கன்ஃபியூஷன் இருந்தது. அப்போ சில ஸ்டேட்ஸ் வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் பேசிஸ்ல பிரிச்சாங்க, சில ஸ்டேட்ஸ் வந்து லாங்குவேஜ்ல பிரிச்சாங்க. மெயினா வந்து பொட்டி ஸ்ரீராமுலோட டெத்து 56 days வந்து அவர் ஹங்கர் டு டெத்து.
அவர் வந்து சத்தியாகிரகா மாதிரி பண்ணி இறந்துருவார் உண்ணாவிரதம் இருந்து. அதுக்கப்புறம் தான் ஆந்திராவை ஃபர்ஸ்ட் பிரிப்பாங்க மெட்ராஸ்ல இருந்து தெலுங்கு பேசிஸ்ல. அப்புறம் தான் எல்லா ஸ்டேட்ஸும் லாங்குவேஜ் பேசிஸ்ல பிரிக்க ஆரம்பிச்சாங்க, லிங்குவிஸ்டிக் ப்ராவின்சஸ். இது எங்க சார் இந்த பஞ்சாயத்து கம்ப்ளீட்டா முடியுதுன்னு பாத்தீங்கன்னா 1965 அபிஷியல் லாங்குவேஜஸ் ஆக்ட் வந்து பாஸ் ஆகுது. அங்க என்னன்னா ஆன்டி ஹிந்தி அஜிடேஷன்ஸ் அதிகமாயிருச்சு. ஏன்னா இண்டிபெண்டன்ஸ் வரும்போது என்ன சொன்னாங்கன்னா, அடுத்த 20 வருஷத்துக்குள்ள நீங்க ஏதோ ஒரு நேஷனல் லாங்குவேஜை முடிவு பண்ணணும். இப்போதைக்கு ஸ்கெடியூல்டு லாங்குவேஜஸ் அப்படின்னு 22 லாங்குவேஜஸை நம்ம வச்சிருப்போம். அந்த 22 லாங்குவேஜஸ் எல்லாமே ஸ்கெடியூல்டு லாங்குவேஜஸ், அப்படின்னா கான்ஸ்டிடியூஷன் கொடுத்த ரெகக்னேஷன் கொடுத்த லாங்குவேஜஸ். அந்த ஸ்கெடியூல்டு லாங்குவேஜஸ்லாம் 8th ஸ்கெடியூல்ல இருக்கு. 7th ஸ்கெடியூல்ல யூனியன் லிஸ்ட், ஸ்டேட் லிஸ்ட், சென்ட்ரல் லிஸ்ட். 8th ஸ்கெடியூல்ல என்ன இருக்கு? லாங்குவேஜஸ் 22 லாங்குவேஜஸ். இப்போ 24 இருக்கு. சரிங்களா? உங்க என்சிஆர்டில 21ன்னு பழசு, கரண்ட்ல 22. சரிங்களா? 22 லாங்குவேஜஸ் பப்ளிஷ் ஆயிருக்கு. இதெல்லாம் ஸ்கெடியூல்டு லாங்குவேஜஸ். தே ஆர் நாட் நேஷனல் லாங்குவேஜஸ், தே ஆர் நாட் அபிஷியல் லாங்குவேஜஸ். அதுல ஸ்கெடியூல் லாங்குவேஜஸ்ல ஒன் ஆஃப் தி லாங்குவேஜ் வந்து ஹிந்தி. அந்த ஹிந்தியை வந்து அபிஷியல் லாங்குவேஜா வச்சுக்கோங்க. இங்கிலீஷை கூட அபிஷியல் லாங்குவேஜா யூஸ் பண்ணுங்க டு கம்யூனிகேட் அமாங்ஸ்ட் தி ஸ்டேட்ஸ். ஒரு ஸ்டேட்டுக்கும் இன்னொரு ஸ்டேட்டுக்கும் பேசுறதுக்கு, ஹை கோர்ட் சுப்ரீம் கோர்ட்ல பேசுறதுக்கு, அபிஷியல் கம்யூனிகேஷன் பண்றதுக்கு என்ன பண்ணணும்? நீங்க அபிஷியல் லாங்குவேஜா இங்கிலீஷ் கூட யூஸ் பண்ணிக்கலாம் சொல்லிட்டு நேஷனல் லாங்குவேஜை பத்தி பேசுறது நிறுத்திட்டாங்க. இங்க ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக் ஒண்ணு. இந்த அபிஷியல் லாங்குவேஜ் ஆக்ட ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் ஒன்று சொன்னாங்க. அது என்ன பாயிண்ட்னா, யார் மேலேயும் ஹிந்தியை தெளிக்க கூடாது. யூ ஷுட் நாட் இன்ஃபோர்ஸ் ஹிந்தி ஆன் எனி ஸ்டேட்ஸ் இன் இந்தியா. ஆனா அதை வந்து எந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் அதை வந்து ஃபாலோ பண்றது இல்லை. முடிஞ்ச வரைக்கும் ஹிந்தியை எப்படியா உள்ள கொண்டு வரதுக்கு ட்ரை பண்றாங்க. இதுல கன்னடா தெரியுதா? ஆமா. தமிழ் எங்க இருக்குமா? நான் சொன்ன பாயிண்ட்ஸ் எல்லாமே கவர் பண்ணிக்கோங்க. இது 22 மாத்தினாலும் மாத்திக்கோங்க. ஹிந்தி இது விடுங்க, நான் ஹிந்தி ஸ்டேட்ஸா தெரிய கூடாது. இல்ல டீசென்ட்ரலைசேஷன் இருக்கு. நான் இது ஒரு பாயிண்டா எக்ஸ்பிளைன் பண்றேன். டீசென்ட்ரலைசேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு பாயிண்டா எக்ஸ்பிளைன் பண்றேன். சரிங்களா சார்? சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருக்கிற பவர் சிலது வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு பிரிக்கிறது, ஸ்டேட் கவர்மெண்ட்ல இருக்கிறது லோக்கல் கவர்மெண்ட்டுக்கு பிரிக்கிறது. இது சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் லிஸ்ட்ல சொல்லிட்டாங்க. எந்த ஸ்டேட் யூனியன் லிஸ்ட், ஸ்டேட் லிஸ்ட்ல சொல்லிட்டாங்க. லோக்கல் கவர்மெண்ட் மட்டும் 1992ல உருவாச்சு. 1992 உருவாகி அதுல இருக்கிற சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே 1992ல மென்ஷன் பண்ணாங்க. எந்த ஆர்டிகல்ல இருக்குன்னு கேட்டீங்கன்னா ஆர்டிகல் 243 கான்ஸ்டிடியூஷன்ல இருக்கு அந்த சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே. சோ சார் என்னன்னு கேட்டீங்கன்னா, டீசென்ட்ரலைசேஷன்னா பவரை சென்ட்ரல்ல இருந்து ஸ்டேட்ல இருந்து எடுத்துட்டு போயிட்டு லோக்கல் லெவல்ல கொடுக்குறது. சென்ட்ரல்ல இருந்து ஸ்டேட்ல இருந்து எடுத்துட்டு போய் எங்க கொடுக்குறது? சோ இப்போ கார்பரேஷன்ல ஒரு வாட்டர் ப்ராப்ளம் இருக்கு. சரிங்களா? வாட்டர் ப்ராப்ளம் இருக்கு, ட்ரைனேஜ் ப்ராப்ளம் இருக்கு. மோடிக்கோ ஸ்டாலினுக்கோ அது பிரச்சனை இல்லை, கார்பரேஷன் மேயருக்கு தான் பிரச்சனை. டீசென்ட்ரலைசேஷன் பவரை சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து, ஸ்டேட் கவர்மெண்ட்ல இருந்து லோக்கல் கவர்மெண்ட், லோயஸ்ட் லெவல் கவர்மெண்ட்டுக்கு பிரிச்சு கொடுக்கறது தான் டீசென்ட்ரலைசேஷன். சென்ட்ரலைசேஷன் என்ன? கம்ப்ளீட் பவரை கொண்டு போய் மேலே வைக்கிறது. டீசென்ட்ரலைசேஷன் என்ன? அங்கிருந்து பவரை கொண்டு வந்து கீழே கொடுக்கறது. ஏன் சார் கீழே கொடுக்கணும்னு கேட்டா ரீசன், பர்பஸ். இவங்களுக்கு தான் ரியல் கிராஸ் ரூட் ரியாலிட்டி தெரியும்ன்றாங்க. இப்போ நொளம்பூர்ல இருக்கிற கவுன்சிலருக்கு இங்க எங்க தண்ணி வருது, எங்க தண்ணி வரல, எங்க டிரைனேஜ் இருக்கு, எங்க இல்லை அவனுக்கே தெரியாது. சரியா? பட் ஆனாலும் அவனுக்கு தான் பெட்டரா தெரியும். யாரோட கம்பேர் பண்ணா? இல்ல எம்பி எம்எல்ஏவை கம்பேர் பண்ணா கவுன்சிலருக்கு பெட்டரா தெரியும். புரியுதுங்களா? ஸோ அதுதான் வந்து அந்த பர்பஸ், த நீடு வந்து இது பர்பஸ். சார் எப்படிலாம் நம்மளுக்கு வந்து பஞ்சாயத்து ராஜ் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா, பஞ்சாயத்து ராஜ் வந்து வில்லேஜஸ், முனிசிபாலிட்டிஸ் எங்க? டவுன்ஸ் அண்ட் சிட்டிஸ். கான்ஸ்டிடியூஷன் வந்து எப்ப அமெண்ட்மெண்ட் பண்ணாங்க? 1992. இது என்ன டியரு? 3rd டியர். இது என்ன கவர்மெண்ட்? லோக்கல் கவர்மெண்ட். ரெகுலரா 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி எலெக்ஷன் நடத்தி ஆகணும். அதே மாதிரி இவங்களுக்கு என்ன ரிசர்வேஷன் கொடுத்தாங்க? 1/3 ரிசர்வேஷன் டு எஸ்சி, எஸ்டி, பேக்வர்டு கிளாஸஸ். அதே மாதிரி 1/3 ரிசர்வேஷன் டு உமன். இது விமன். இந்த உமனுக்கு 1/3 ரிசர்வேஷன் கொடுத்ததுனால எத்தனை பேர் பொலிட்டிக்கலி எம்பவர்மெண்ட் ஆயிருக்காங்க? 10 லட்சம் பேர் விமன். எத்தனை பேரு? 10 லட்சம் பேர். ஸோ விமன் இதுக்கு எல்லாருக்கும் ரிசர்வேஷன் கொடுத்தாங்க. இதுக்கு தனியா ஒரு எலெக்ஷன் கமிஷன், ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் டு கண்டக்ட் எலெக்ஷன்ஸ் ஃபார் லோக்கல் கவர்மெண்ட். அப்புறம் ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து ஷேர் பவர்னி அது ரெவன்யூ எல்லாம் கொடுக்கணும். இதுதான் பிரச்சனையே. இந்த லாஸ்ட் பாயிண்ட் இது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஸ்டேட் கவர்மெண்டோட லோக்கல் கவர்மெண்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், பெட்டரா இருக்கணும்னா அவனுக்கும் என்ன பண்ணணும்? காசு இருக்கணும். ஆனா ஸ்டேட் கவர்மெண்ட் கிட்ட வாங்கிக்கோன்ட்டான். தமிழ்நாடு கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் காசு கொடுக்குமா? கொடுக்காது. அவங்க வந்து இவங்களுக்கே பத்தாது.
அவங்க திரும்பி லோக்கல் கவர்மெண்ட் காசை கொடுத்து நீ செலவு பண்ற அளவுக்கு அது ஏதோ நானே செலவு பண்ணி நானே ஓட்டு வாங்கிக்கிறேன்னு சொல்லி லோக்கல் கவர்மெண்ட்ஸ் வந்து கொண்டு வர கான்செப்ட் நல்லதா இருக்கு. ஆனா பினான்சஸ் கொண்டு போய் யார் கையில வச்சிட்டாங்க? ஸ்டேட் கவர்மெண்டோட தலையிடத்துல வச்சிட்டாங்க. ஸ்டேட் கவர்மெண்ட் அவ்வளவு ஈஸியா காசை அவுப்பாங்களா? அவுக்க மாட்டாங்க. அப்ப டீசென்ட்ரலைசேஷன் வந்து 100% சக்சஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா இந்தியால? இல்ல. இதுதான் நல்ல ஒரு ஐடியாவோட தான் கொண்டு வந்தாங்க. ஆனா இன்னும் அது பெர்ஃபெக்டா இம்ப்ளிமெண்ட் ஆகாதது காரணம் என்னன்னா, பினான்சஸ் யார் கையில இருக்கு? ஸ்டேட் கவர்மெண்ட் கையில இருக்கு.